workshop. I think this is the second day. Workshop on power of AI and data science, a practical workshop. So, I think another topic in actually I planned for 4 topics. Okay, I combined all the 4 topics and going to make a session more interactive. So, நீங்களும் hands on பண்ணி நீங்களே work out பண்ணுவீங்க. Okay, ஒரு system நம்ம அப்புறமேட்டு யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நார்மலா we going to work with data analysis and then data science, followed by the same procedure how can we do with programming Python வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா? So before we get into the session, as per the title itself, you have AI. Okay, the title of the workshop is power of AI and data science. First AI என்ன? Everybody have ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு புரிதல் இருக்கும். AI அப்படினா செயற்கை தமிழ்ல அப்படியே பார்த்தோம்னா செயற்கை நுண்ணறிவு. ஓகே, சோ இதுல வந்து 2 வேர்ட் இருக்கு, 3 வேர்ட் இருக்கு. ஓகேவா? செயற்கை, அப்புறம் அறிவு, அதுல நுண்ணறிவுன்னு சொல்றாங்க. முதல்ல அறிவு, knowledge என்ன? Intelligence. ஓகேவா? Intelligence is it as intelligence. What is intelligence? We are imparting knowledge to the system, which makes the system to replicate humans. The system meaning what? Intelligence na. Thinking. Intelligence is not only for system. Human ku thaniya or intelligence irukum, or naai edina adukku or intelligence irukum, or kosu edutha adukku or intelligence irukum. So with respect to that, what is intelligence? Creative thinking. Creative thinking. Okay. So thinking சொல்லிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்டெலிஜென்ஸ் அப்ளை ஆகும். நீங்க கிரியேட்டிவா திங்க் பண்றீங்களா இல்ல நான் கிரியேட்டிவா திங்க் பண்றீங்களா அது வேற. ஓகேவா? சோ பொதுவா இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுவாங்க? ரேஷனல் வே ஆஃப் திங்கிங், அந்த பகுத்தறிவு சொல்லுவோம் பாத்தீங்களா? சோ தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம அந்த லாஜிக்கலா எழுத போறோம், ப்ரோக்ராம்லாம் பண்ணோம், இந்த ஏஐ நம்ம பில்ட் பண்ண போறோம்னா சோ அந்த இடத்துல இன்டெலிஜென்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணனும்னா ரேஷனல் வே ஆஃப் திங்கிங். தட் மீன்ஸ் பகுத்தறிவு. ஓகேவா? நெருப்பு இருக்கு, நெருப்புல கொண்டு போய் நம்ம கை வைப்போம், குழந்தையா இருக்கும்போது கை வைப்போம், சுட்டுச்சுன்னா மறுபடியும் கை வைப்போம். ஸோ வேர் தட் இன்டெலிஜென்ஸ் கம்ஸ். ஸோ யூ லேர்ன் பை யுவர் செல்ஃப். அந்த இடத்துல நம்ம தொட்டா எடுத்து சுடுவோம், தொட்டா எடுத்து வலிக்கும், முன்னாள் ஆகிறதுக்கு முன்னாள் ஆகும். ஸோ அந்த நாலேஜ் எனக்கு இன்புட்டா உள்ள போனதுனால திருப்பி நெருப்புங்கிறதுனா அப்போ சொல்லுவோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டெலிஜென்ஸ். ஹியூமனுக்கு இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் நம்ம லேர்ன் பண்ணி நம்ம பில்ட் பண்ணிக்கணும். இது எப்படி சிஸ்டத்துக்குள்ள ஆகணும்? ஸோ இன்னும் சிம்பிளா சொல்றேன். எல்லா இடத்துலையும் ஏஐ இருக்கு. நேம் எனி ஃபீல்ட், எனி டெக்னாலஜி, ஏஐ வாஸ் தேர். புரியுங்களா? எல்லா இடத்துலையும் ஏஐ பத்தி பேசிட்டு இருக்காங்க. எந்த ஃபீல்ட் ஆகட்டும், இல்ல எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், இல்ல எனி டெக்னாலஜி, எனி டொமைன், ஏஐ வாஸ் தேர். ஓகே, ஸோ and then they are saying that it was automatically predicting, automatically doing some decision, automatically say taking the decision அப்படின்றாங்க. ஓகேவா? பட் ரியல் வேர்ல்ட் ஸ்cenario என்ன சொல்றாங்க? What is the answer for 5 into 5? 25. 10 into 10? What is the answer for 232 into 564? கால்குலேட் பண்ணி தான் நீங்க சொல்லுவீங்க. ஓகேவா? சரி, முன்னாடி எப்படி ஆன்சர் கரெக்ட்டா சொன்னீங்க? நீங்க அதை கால்குலேட் பண்ணீங்களா இல்ல எங்க இருந்து சொன்னீங்க? உங்க மெமரியில இருந்து ஒரு டேட்டா சொன்னீங்களா? மெமரியில இருந்தா நீங்க ஆன்சர் சொன்னீங்க. பட் யூ ஆர் நாட் டூயிங் தி கால்குலேஷன் ஃபார் 5 into 5 or 10 into 10. யாருமே கால்குலேஷன் பண்ணவே மாட்டோம். சோ மேபி ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் கேட்டீங்கன்னா 5 into 5 என்ன கேட்டா 5 இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி யோசிச்சு ஆன்சர் சொல்லுவாங்க. பட் நாம என்ன பண்ணுவோம்? we already know the answer. So from the memory we say that 5 into 5 is 25, 10 into 10 is 100. பட் இந்த பெரிய நம்பர் கொடுக்கும்போது you want to apply the logic. இப்ப யோசிங்க, இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜிஸ், ஏஐ சொல்றது எல்லாமே லாஜிக் அப்ளை பண்ணதா இல்ல மெமரியில இருந்து கொடுத்தா? புரியுதுங்களா? being a faculty whether you agree with this. இப்ப இருக்கிற டெக்னாலஜி எல்லாமே from the memory. நம்ம chat GPT சொல்லிருக்கோம்ல, Gemini, chat GPT, whatever is there. So from the memory only start giving the answers, giving the answer. It is not
இதே யூஸ் பண்ணிக்கலாம். Logical way of 534 into 232 now we know the logic. If you have a calculator you can apply the, otherwise if you have a paper measurements you can write and then the logic நம்ம எழுதி add பண்ணி நம்ம can do the answer. இந்த வேலையை AI டிவைஸ் பண்ணுமா? அது 31 calculation நீங்க program எழுதணும். நீங்க program எழுதுனா பண்ணும். நீங்க யோசிங்க ஓகேவா? அதுவா யோசி ஓகே நான் கேட்டிருக்கிறது ஒரு மல்டிப்ளிகேஷன், நான் மல்டிப்ளிகேஷனை முதல் நம்பருக்கு எழுதணும், அடுத்த நம்பர் கீழே எழுதணும், முதல் நம்பர் ஒன்று மல்டிப்ளை பண்ணி நம்பர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணி நான் ஃபைனலாக ஆன்சர் கொண்டு வரணுங்கிற லாஜிக்கை நான் ப்ரோக்ராமாக எழுதினா மட்டும்தான் கொடுக்க முடியும் ஓகேவா? ஸோ வாட் they are doing is AI is an automatic way of doing taking decision, automatic way of doing things. It's not never do anything of the form of automatic. எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம் ஓகேவா? ஸோ now researchers are trying to make the kind of device to be think by themselves, but அதை வந்து பார்த்தோம்னா there are some organization like Google J or Apple or அவங்களாம் வந்து பார்த்தோம்னா maybe they have the technology but they will not do it. The problem is whenever the system starts to thinking by themselves it will create another set of problems. So அது out of box ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா from the memory only will give the answer. LLM சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? Large language model. For everything they build a LLM. ChatGPT or LLM. Like that we can build our own LLM. So யாராவது சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் எடுத்தீங்கன்னா சோனா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கிற அத்தனை இன்ஃபர்மேஷனையும் ஒரு ரெபாசிட்டரி மாதிரி ரெடி பண்ணி so from that repository we can build an LLM. Okay? From the LLM, if you have the LLM with you, you have the model with you, you can ask question to the LLM. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் இருப்பார் இப்போ காலேஜ் பிபிடி ஆரம்பிச்சிருக்கிறது யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அவருக்கு தெரியும், they have all the information about the college. If you go and ask to the person, சார் இது எப்போ நடந்தது, இது யாருன்னு கேட்டோம்னா he was ready to answer. So any kind of knowledge wants to transfer to the machine. அதுக்கு நமக்கு டேட்டா வேணும். Okay? Now we come to the picture at the top, data visualization, data analysis. இது லாக் பண்ணுவாங்க ஃப்ரண்ட்ல இருக்கலாம். இந்த எக்ஸிபிட் நோட் சிம்பிள். ஒரு நம்பர் சொல்லுங்க, ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. 5 ரேண்டமா 45 14 8 45 18 4. Okay, I'm randomly giving some number. Okay, this is one kind of data. இந்த டேட்டால உங்களால ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா? இந்த டேட்டா பத்தி நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னென்ன சொல்லலாம்? ஒரு நம்பரா இருக்கு, வேற ரேஞ்ச் ஏஜ். ஓகே இப்போ நான் என்ன பண்றேன், இந்த நம்பரோட இந்த நம்பருக்கு முன்னாடி இன்னொரு சில டேட்டா ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு டேட்டா இந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டா பார்த்து நீங்கள் என்ன what information about the data is? இந்த சீரியல் இருக்கு, ரெண்டு டேட்டா இருக்கு சார். 1001 ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு நம்பர் இருக்கு 1002 1003. இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்கு? 1002 வந்து 1001 வந்து 5, 1002 வந்து
register number, register number. REG. Register number, age, and then PIN code. Okay. இது ஒரு டேட்டா. இப்போ இந்த டேட்டால நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் உங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது? யாரோ ஒருத்தவங்களோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ரெஜிஸ்டர் நம்பரும் அவங்களோட ஏஜும் அவங்களோட பின் கோட எனக்கு தெரியுதா? By seeing the data you extract some information about the data. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க எந்த ஒரு டேட்டா எடுத்தாலுமே முதல்ல நீங்க டேட்டா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? Because data is in different form. Okay? Here I represent the data in the form of table. But உங்களுக்கு டேட்டா எப்படினா இருக்கும்? What are the different types of data? First we want to know that what are the different types of data. Then only we can able to perform data visualization or data analysis எல்லாம் பண்ணலாம். இப்போ முதல்ல டேட்டா என்னென்ன மாதிரி டேட்டாலாம் நமக்கு தெரியும். இது ஒரு டேபிள் ஃபார்மேட் டேட்டா. ஓகேவா? வித் நம்பர்ஸ் அலோ. வேற டெக்ஸ்ட் பேஸ்ட் டேட்டா இருக்கும். ஓகே, வேற நம்பர்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிட் வேல்யூஸ் இருக்கும், கண்டினியூஸ் வேல்யூஸ் இருக்கும். சோ அந்த புரிதல் உங்களுக்கு வேணும். அப்புறம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா ரேங்கிங் பேஸ்ட் டேட்டா இருக்குமா? இப்போ ஒரு கேட்டகரி நாங்க எக்ஸலென்ட்னு சொல்லுவோம். ஸ்கேல் ஆஃப் 1 to 5ல நான் ரேட் பண்ணுவேன். சோ தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஆர்டினரி டேட்டா. And then categorical data, nominal data, which means இப்போ எனக்கு group of data. இப்போ ஒரு பில்டிங் வந்து எனக்கு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, 3 BHK, 2 BHK, 1 BHK. So இந்த I can able to choose the house in the apartment either 1 BHK, 2 BHK, 3 BHK. இந்த particular category தான் எடுக்க முடியும். So இது ஒரு kind of data. And then rating பண்றோம்ல, அது ஒரு kind of data. இது எல்லாமே numeric data, kind of numeric data, text data. வேற image, okay. Image is one kind of data. Audio, video. Audio is also one kind of data. Video is also one kind of data. Where data is? எனக்கு தெரிஞ்ச எல்லாமே இதுக்குள்ள அடங்கி நினைக்கிறேன். Image, audio, video, text. Text வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு கம்ப்ளீட் டெக்ஸ்டா இருக்கலாம், இல்ல ஒரு சிங்கிள் கேரக்டரா இருக்கலாம். And it is not to number in the form of continuous or discrete, categorical, which is nominal or ordinal. Okay, this is the data or broad classification. Okay, this is hierarchy is there, but na broad ella possibilities written. There is an hierarchy for representing the data. Okay, first you want to understand about the data thoroughly. And the data எங்க இருந்து வருது, இந்த data என்ன சொல்ல வருதுன்றது உங்களுக்கு தெரியும். இத பண்ணதுக்கு அப்புறம் தான் இத புரிஞ்சிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் we going to work with the data analysis or data preparation part நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? This is the first stage. For any data science engineer, first you want to thoroughly understand about the data. Okay? Because data is an oil. இப்போ அவ்வளோ டேட்டா நம்மகிட்ட இருக்கு. லாஸ்ட் ஒரு 10 years எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் 2016 இன்டர்நெட் எல்லாரும் ரொம்ப யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் there are huge amount of data is available. And what we are doing with this data? என்ன பண்றது டேட்டா வச்சு? நீங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து நீங்க have an option called skip ad. இப்போ skip ad இருக்கா? யூடியூப் நான் பார்க்கறேன்ல, skip ad பண்ண முடியுதா உங்களால? அது ஒரு குறிப்பிட்ட அட்வர்டைஸ்மென்ட் போனதுக்கு அப்புறம் தான் you can able to do the skip ad. யாராவது யோசிச்சு பாத்தீங்கன்னா ஏன் அது நடந்துச்சு அப்படின்ட்டு? சார் அவங்க வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்ணாங்க, அட்வர்டைஸ்மென்ட் ஜெனரேட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி எப்போ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்த இயர் ஆஃப் 2099ல ஆரம்பிச்சா கூட இந்த 20+ இயர்ஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா they understand the users அந்த டேட்டா வச்சு. ஓகேவா? and then they have a recommendation system now. once they are okay, இப்போ நான் ஒருத்தர் வந்து குக்கிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா குக்கிங் வீடியோ பார்க்கும்போது irrespective ஒரு 40 seconds வீடியோ ப்ளே ஆகும், அட்வர்டைஸ்மென்ட் ப்ளே ஆகும், நீங்க ஸ்கிப்பே பண்ண முடியாது. ஸோ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச் த வீடியோ. நாம எப்படியா அந்த வீடியோ வாட்ச் பண்ணி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு அட்வர்டைஸ்மென்ட் ப்ளே ஆகிட்டே இருக்கும், ஏன்னா ஸ்கிப் பண்ண மாட்டேங்கிறீங்க.
ஸோ சில வீடியோஸ் உங்களுக்கு இரலவெண்ட்டாக இருக்கிற வீடியோஸ், அதே மாதிரி நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஆட் வந்து 5 செகண்ட்ஸில் வரலாம், 20 செகண்ட்ஸில் வரும். ஸோ தே ஹேவ் த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பேஸ்ட் அப்பான் த டேட்டா, பிகாஸ் வி ஆல்ரெடி கிவன் த டேட்டா டு தம். உங்கள் ஜிமெயில் ஐடி வச்சு நீங்கள் யூடியூப் லாகின் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத தே ஹேவ் த டேட்டா. அண்ட் தென் இப்போ அவங்க பண்ணும்போது தே ஆர் மேக்கிங் த மணி. 20 வருஷமாக அவங்க டேட்டா வந்து அவங்க அழகாக வச்சு அழகாக ஃபில் பண்ணி ஒரு மாடல் டெவலப் பண்ணிட்டு நவ் தே ஸ்டார்டட் earning. பாருங்க, இப்போ எனக்கு வந்து ஒரு அமேசான்லேருந்து சேல், அமேசான் சேல் நிறைய பேர் வாங்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா தேர் பிக் பாஸ்கெட் ஃபெஸ்டிவல் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா யூஸ் டு பர்ச்சேஸ், தே ஹேவ் த டேட்டா வித் தம். ஸோ அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா தேர் ஸ்கிப்பே பண்ண முடியாது, நீங்கள் பார்த்தே ஆகணும். அந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் குக்கிங் வீடியோ பார்க்குறேன்னா எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுற வீடியோ இந்த அமேசானோட வீடியோஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது நான் என்ன லைக் பண்ணுறேன்னா அந்த மாதிரி வீடியோஸ் எனக்கு கொடுக்குவாங்க. ஓகேவா? இது ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், தே பில்ட் த ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் அண்ட் தென் தேர் மேக்கிங் மணி. ஓகேவா? எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுனா டேட்டா. இதெல்லாம் எப்படி பண்ணாங்கன்னா நாம கொடுத்த டேட்டா நாம தான் செலவு பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணோம். யோசிச்சு பாருங்க, நம்மளோட கை காசை போட்டு நாம செலவு பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணோம். ஓகேவா? பட் ஏர்ன் பண்றது யாரு? சம் XYZ. ஓகே, திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். ஓகே ஓகே டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா விசுவலைசேஷன் பார்ட்டாலும் சரி, டேட்டா அனாலிசிஸ் பார்ட்டாலும் சரி, இப்போ நான் சொல்ல போற ஒரு 6 phase வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, kindly note it down the 6 phases. Okay, for that, so there are 6 phases for any data scientist should be aware of. Okay, நீங்க அந்த சப்டொமைன் நீங்க என்ன வேணா சொல்லலாம், மிஷின் லேர்னிங் சொல்லுவாங்க, சில பேர் டேட்டா அனாலிசிஸ் AI ன்னு சொல்லுவாங்க. இப்போ எதை பண்ணாலுமே இந்த பார்ட் முக்கியம். if you have the data with you, first ப்ராப்ளம் டெஃபினேஷன். உங்களோட டேட்டா இருக்கு, பட் அந்த டேட்டா வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? யூ வாண்ட் டு ஸ்பெசிஃபை தி அப்ராப்ரியேட் ப்ராப்ளம். நான் இந்த டேட்டாவை எதுக்கு ஒர்க் பண்ண போறேன், எதுக்கு ஒர்க் பண்ண போறேன்? ஸோ ப்ராப்ளம் டெஃபினேஷன். ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு டிஃபைன் த ப்ராப்ளம் ப்ராப்பர்லி. ஓகே, மேபி அது ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல மல்டிபிள் ப்ராப்ளமா இருக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு டிஃபைன் த ப்ராப்ளம் ப்ராப்பர்லி பேஸ்ட் அப்பான் த டேட்டா தட் யூ ஹேவ். ஓகே, ப்ராப்ளம் definition, first phase. Okay, and then for the problem already you have a data, and then whether that data is sufficient for the problem, அதை நீங்க அனலைஸ் பண்ணணும். டேட்டா கலெக்ஷன். ஓகேவா? இப்போ நான் ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைஸ் பண்றேன். ஓகேவா? ஸ்டூடெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் மீன்ஸ் அவனோட CGPA நான் அனலைஸ் பண்ண போறேன். ஓகேவா? அப்ப எனக்கு கிட்ட டேட்டா என்ன இருக்குதுன்னா அவனோட இன்டர்னல் மார்க் என்ன இருக்கு, அது மட்டும் சஃபிஷியன்ட்டா? whether the internal mark is sufficient for analyzing the CGPA, எவ்வளோ எடுக்க போறான்றது, எவ்வளோ CGPA வாங்க போறான்றது ஓகேவா? ஸோ இது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். ஓகேவா? ஸோ அவன் வந்து ஏதாவது அசைன்மெண்ட் மார்க் எப்படி எடுத்துருக்கான், இல்லை மற்ற மார்க்லாம் என்ன பண்ணுறான், ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணியிருக்கானா, இதெல்லாம் ஸ்கில்டா. ஸோ அந்த டேட்டா இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் ஐ கேன் ஏபிள் டு ப்ரெடிக்ட் ஐ கேன் ஏபிள் டு மெஷர் த வேல்யூ ஆஃப் CGPA. ஓகேவா? டேட்டா கலெக்ஷன். ஆல்ரெடி யூ ஹேவ் அ டேட்டா, but when you want to decide whether that data is sufficient for your problem solution. ஓகேவா? அந்த ப்ராப்ளம் டெஃபினிஷனுக்கான சொல்யூஷனுக்கு அந்த டேட்டா சஃபிஷியன்ட்டா பார்க்கணும். இல்லை எனக்கு சஃபிஷியன்ட்டா இல்லை, I need some more information means you again want to do the research for collecting the data. ஓகேவா? data collection. First problem definition, second one is data collection. Third stage, data cleaning. Data cleaning. What is data cleaning? இப்போ எனக்கு ஒரு ஸ்டூடெண்டோட டேட்டா இருக்கு, ரிஜிஸ்டர் நம்பர் மட்டும் இருக்கும், அவனோட எந்த டேட்டாவுமே இருக்காது. ஓகேவா? அதே மாதிரி வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு 100 மார்க்ஸ்க்கு எனக்கு 1002 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்கும். மேபி அவன் தப்பாக ஃபீட் பண்ணியிருக்கலாம், இல்லை நாம ஹியூமன் எரரா நாம தப்பாக ஃபீட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத நாய்ஸி டேட்டா அண்ட் தென் மிஸ்ஸிங் டேட்டாஸ் இதெல்லாம் ப்ராப்பராக டீல் பண்ணும். ஓகேவா? விச் இஸ் கம் அண்டர் தி ஃபேஸ் ஆன் டேட்டா கிளீனிங். ஓகேவா? ப்ராப்ளம் டெஃபினிஷன், டேட்டா கலெக்ஷன், டேட்டா cleaning. Okay, நான் டேட்டா க்ளீன் பண்ணிட்டேன். now I have the data as per the prescribed. எனக்கு தேவையான ஃபார்மேட்டுக்கு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட இருக்கு. next stage you want to start, you are going to do the data analysis. ஓகேவா? இந்த டேட்டா அனாலிசிஸ்ல வந்து ரெண்டா பிரிக்கலாம். இந்த
டேட்டா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமே either we can move it to data analysis. ஓகேவா, டேட்டா அனலைசிஸ் பண்ணும்போது there are different way to do the data analysis. ஓகேவா, இப்போ by visualizing the data you can able to analyze some information. ஒரு டேட்டாவை நீங்க டேபிளா இருக்கு, ஓகேவா, ஸோ உங்க கிளாஸோட 50 ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்கார்ட் வந்து எனக்கு டேபிள் ஃபார்மேட்ல இருக்குன்னா அந்த டேபிள் ஃபார்மேட்ல இருக்க போகும்போது உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது. பட் if you are representing the data in the visual form, you can extract some information from the data that you got. Okay, data visualization. And other part is you going to build a model. Okay, in the form of prediction or classification பண்றதாவோ, அது which are also come under data analysis. Okay, either you going to visualize the data or you going to build the model. Okay, model building. Okay, so once you build the model, நீங்க மாடல் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் that model whatever the model LLM சொல்லல, large language model சொல்லல, அந்த மாதிரி ஒரு மாடல் பில்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாடல் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். if it is perfectly working means then I deploy the model. ஓகேவா, this is the phase life cycle phase of data analysis. ஓகேவா, இத பண்ணீங்கன்னா இதுதான் machine learning, இதுதான் data scientist, இதுதான் data என்ன சொல்றது, நம்ம அந்த டெர்மினாலஜி நிறைய யூஸ் பண்ணுவாங்க இல்ல, AI, machine learning, deep learning, இந்த டெர்மினாலஜி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த பேசிஸ் தான். ப்ராப்ளம் டெஃபினிஷன், டேட்டா கிளீனிங், டேட்டா கலெக்ஷன், இது மூணு ஸ்டேஜ். ஓகேவா, அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ் வரும். டேட்டா அனாலிசிஸ் வரும்போது ரெண்டு ட்ராக்காக பிரிக்கலாம் நம்ம. ஒன்று நீங்கள் டேட்டா விசுவலைசேஷனோட நிறுத்திக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் விசுவலைஸ் டேட்டா ஃப்ரம் த விசுவலைசேஷன் யூ கேன் எக்ஸ்ட்ராக்ட் சம் இன்ஃபர்மேஷன். அதர் பார்ட் என்ன பண்ணுவீங்க, யூ கோயிங் டு build a model and then once the model was built then you going to deploy the model in the production environment. ஓகேவா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா டேட்டா அனாலிசிஸ் முதல்ல பார்த்துடலாம். அதுக்கு டேட்டா அனாலிசிஸ்ல மாடல் பில்ட் பண்றதை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் விசுவலைசேஷன் டெஸ்ட் பண்றேன். விசுவலைசேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் we can see the NLP. நம்ம அப்படியே உல்டாவா மாத்தி பண்றேன். ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட் விசுவலைசேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனாலிசிஸ் பண்ணலாம் பார்த்துட்டேன். பட் ரைட் நவ இட் இஸ் டு ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் ஒரு மாடல் பில்ட் பண்றது எப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் விசுவலைசேஷன் பார்க்கலாம். ஓகேவா, மாடல் பில்ட் பண்றதுக்கு சிஸ்டம் நமக்கு தேவையில்லை. சிஸ்டம் நம்ம முதல்ல நார்மலா ஹேண்ட்ஸ் ஆன்ல பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறம் we use system to how to build a model. ஓகேவா, ஸோ என்னென்ன மாடல்லாம் உங்களுக்கு தெரியும்? ஏதாவது மிஷின் லேர்னிங் மாடல் ஏதாவது அவரா இருக்குங்களா? தெரியுமா? ஏதாவது ஒரு மாடல் லீனியர் ரெக்ரெஷன் எடுத்துக்கலாமா? லீனியர் ரெக்ரெஷன் மாடல் நான் சொல்றேன் எப்படி பண்றது, நான் சொல்றேன். நான் லீனியர் ரெக்ரெஷன் மிஷின் லேர்னிங் மாடல் வந்து நிறைய இருக்கு. ஓகேவா, மிஷின் லேர்னிங் மாடல் வந்து லீனியர் ரெக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரெக்ரெஷன் எல்லாமே மேத்தமேட்டிக்ஸ் தான். when it is come to the ground level it is purely mathematics. ஓகேவா, மேத்ஸ் தெரிஞ்சா போதும், நீங்க எந்த ஒரு மாடலும் நீங்களே பில்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இன்னொரு என்னன்னா, நீங்க எடுத்தோட சிஸ்டம்ல உட்காராது. if you start working, if you start doing your work from the system means then you stop learning that. முதல்ல நீங்க மேனுவலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு then you can sit in front of the system. அந்த மேனுவலா பண்ணதை நீங்க ப்ரோக்ராமா எழுதுங்க. நிறைய பேர் இந்த தப்பு பண்றது என்னன்னா, ஏன் எனக்கு இந்த மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன் ஃபீல் பண்றாங்கன்னா, எடுத்தோட சிஸ்டம்ல உட்காந்துருவாங்க. ஸோ சிஸ்டம்ல நீங்க உட்காந்துட்டாலே டேட்டானால என்னென்ன புரிஞ்சிக்க முடியாது, எப்படி நாங்க மாடல் பில்ட் பண்றதுன்றதும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் எல்லா மிஷின் லேர்னிங் மாடலுமே முதல்ல நீங்க மேனுவலா ஒர்க் பண்ணுங்க, then you can start doing it in the system. Okay, லீனியர் ரெக்ரெஷன் என்ன பண்ண போறோம்னா ஒரு லைன் டிரா பண்ண போறோம். ஓகே, ஸோ ஐ திங்க் நீங்க அப்படியே நான் சொல்றதை அப்படியே நோட் பண்ணுங்க. ஒரு கிராஃப் மாதிரி டிரா பண்ணுங்க. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பெரிய கிராஃப் பண்றோம். X axis, Y axis. ஓகேவா, ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஒரு முதல் எக்ஸாம்பிள் வந்து ஹைட் இன்ச்சஸ். ஒருத்தரோட ஹைட் எனக்கு தெரிஞ்சதுன்னா ஐ ஹேவ் அ டேட்டா லைக் திஸ்.
அவங்களோட ஹைட்டும் அவங்களோட வெயிட்டும். ஓகேவா? ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட ஹைட் என்ன வெயிட் என்னன்னு. ஓகேவா? எனக்கு வந்து ஹைட் வந்து ஸ்கேல் ஆஃப் 0 இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் அப்படியே எழுதி பாருங்க, விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? 0 10லேருந்து 100 வரைக்கும். ஓகேவா? 150 கூட போகலாம். 150க்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு 150 140 ரேஞ்ச் வைக்கலாம். அண்ட் தென் ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தோம்னா எனக்கு அவங்களோட ஹைட் இந்த இன்ச்சஸில் வந்து பார்த்தோம்னா 30 40 50 60 70 80 90. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வெயிட் இருந்ததுன்னா என்ன டேட் ஐ ஹேவ் டேட்டா. ஓகே, ஒரு 10 பேரோட ரெக்கார்ட் என்கிட்ட இருக்கு. ஒரு 10 பேரோட வெயிட் இருக்கு, அவங்களோட ஹைட் இருக்கு. ஓகேவா? நான் பிளாட் பண்ணலாமா? சிம்பிளாக நம்ம கிராஃப் பிளாட் பண்ணுவோம்ல. இப்போ 40 கேஜியில் இருக்கவங்க வந்து 50 இன்ச்சஸில் இருக்காங்க, 50 கேஜியில் இருக்கவங்க வந்து ஒரு 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 ஹைட்டில் இருக்காங்கன்றதை நம்ம பிளாட் பண்ணலாமா? ஜஸ்ட் பிளாட்டிங். சும்மா ரேண்டமாக நீங்கள் பிளாட் பண்ணுங்க. இந்த வெயிட்டில் இருக்கவங்க இவ்வளோ ஹைட்டில் இருக்காங்கன்றதை பிளாட் பண்ணுங்க. சும்மா ஒரு அசம்ஷன் கோர்ஸ் வைக்கிறேன் நான். ஸோ இப்போ ரேட் ஆஃப் ட்ரெண்டில் வந்து பார்த்தோம்னா they will be here. 30ல they will be here. 40ல they will be here. 50ல they will be here. Okay, like that you can able to mark the point. ஓகேவா? ஸோ எனக்கு இப்போ 10 பேரோட ரெக்கார்ட் இருக்கு, 10 பேரை நான் மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? எனக்கு புதுசாக ஒருத்தர் வராங்க, அவங்களோட வெயிட் மட்டும் எனக்கு தெரியுது, ஹைட் தெரியாது. அவங்களோட வெயிட் வந்து 35 கேஜியில் இருக்காங்க. அவங்க ஹைட் என்னவா இருக்கலாம்? ஸோ இந்த டேட்டா வச்சு பார்த்தோம்னா 35ல வரவங்க வந்து பார்த்தோம்னா மேபி இந்த இடத்துல ஃபிட் ஆகலாம். ஒரு அசம்ஷன்ல ஓகேவா, இங்க ஃபிட் ஆகலாம் மேபி. ஓகேவா? இட்ஸ் நாட் தி எக்ஸாக்ட் சொல்யூஷன். மேபி பை visualizing the data you are able to see that the person was fitting in that particular area. ஓகேவா? இது நம்ம எப்படி எக்ஸாக்ட்டா பண்ணுவோம்னா யூசிங் லீனியர் ரெக்ரெஷன். லீனியர் ரெக்ரெஷனா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம 10th படிச்சதுக்குள்ள y equal to ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் என்னது? ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் y equal to mx plus c. ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன், அதுதான் லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? இந்த லீனியர் ஈக்குவேஷன் மிஷின் லேர்னிங் மாடல் பில்ட் பண்றது என்னன்னா we going to draw a straight line. இப்போ இந்த டேட்டா வந்து நிறைய இருக்கு வச்சுங்க. இந்த மாதிரி நான் 4 கொடுத்துருக்கேன். பட் assume that I have over 1000 record at the end. So I will keep on pointing to this. Multiple points நான் ட்ரா பண்றேன். ஓகேவா? ஸோ இந்த நிறைய இருக்கு, நிறைய டேட்டா இருக்கு இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ I have a data, huge amount of data. இப்போ இந்த டேட்டால நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன். பட் அவர் ஸ்ட்ரெயிட் லைன் இதை ட்ரா which should be best fit ஆ இருக்கு. நிறைய இடத்துல ட்ரா பண்ண மாட்டீங்க. லைனை ட்ரா பண்ணீங்கன்னா நீங்க இப்படி ட்ரா பண்ணலாம், இப்படி 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 வேணா நீங்க ட்ரா பண்ணலாம். ஓகேவா? பட் there is a mathematical model. ஓகேவா? linear regression யூஸ் பண்ணிட்டு we going to draw a perfect line. அந்த லைன் நீங்க ஃபிட் பண்றீங்க பாத்தீங்களா? அந்த லைன் once நீங்க ட்ரா பண்ணிட்டீங்கன்னா so once you have the line ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும். once you have straight line, இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நீங்க எந்த டேட்டா நீங்க கொடுத்தீங்களா, 35ல பாத்தீங்கன்னா அழகா இங்க போட்டு இதோட இது நான் முதல்ல மேனுவலா பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். ஓகேவா? மேனுவலா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த பைத்தான்ல பண்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான். ஓகேவா? பைத்தான்ல பண்ணும்போது we use marks. ஓகேவா? இப்போ மேனுவலா பண்றதுக்கு we use height and inches. ஓகேவா? டேட்டா நோட் பண்ணிக்கிறீங்களா? நான் கைட் பண்றேன். இது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இல்ல, நீங்களே பண்ணலாம். சிம்பிள் அடிஷன், ஆவரேஜ் தான். ஓகே, டேட்டா நோட் பண்ணிக்கிறீங்களா? வெயிட்டோட டேட்டா 140 155. ஃபர்ஸ்ட் காலம் weight 140 155 159 179 192. பட் அதிகமாக தான் இருக்கு வெயிட்டுங்க. கிலோகிராம் இல்லை,
கிலோகிராம் இல்ல கிலோகிராம் தான் பாத்தீங்க 212 எத்தனை ரெக்கார்ட் இருக்கு 7 ரெக்கார்ட்ஸ் இருக்கா ஹைட் இந்த பர்சனோட எக்ஸாக்ட் ஹைட் 140 ஓட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ஹைட் இன் இன்ச்சஸ் 60 62 67 70 71 72 75 okay you have the data with you what data இருக்கு இதுதான் data height இருக்கு weight வந்து in form of lbs height வந்து inches இருக்கு ஓகேவா இப்போ இத நான் visually எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கிராஃப் டிரா பண்ணுங்க நீங்களே டிரா பண்ணுங்க கிராஃப் டிரா பண்ணுங்க இந்த டேட்டா வச்சு டேட்டா பாயிண்ட மார்க் பண்ணுங்க இந்த 40 ல கூட வைங்க 20 ல 40 இந்த கீழ x axis வந்து weight இருக்குங்களா x axis weightனா 0 ல இருந்து 10 ல ஆரம்பிச்சு ரொம்ப அதிகமா போகும் மேபி 40 ல 20 அப்படி 20 40 60 80 100 கீழ x axis ஓடுதா இப்படிதான் டேட்டா சயின்டிஸ்ட் வர்க் பண்ண டேட்டா சயின்ஸ் நீங்க இப்படி தான் வர்க் பண்ணணும் நீங்க சிஸ்டம்ல வர்க் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் சிஸ்டம்ல வர்க் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க வேண்டியது தான் ஃபிக்ஸ் தி ரேஞ்ச் கிராஃப் ஒரே மாதிரி இருக்க அவசியம் இல்லை பிளாட் பண்ண முடியுதா அந்த அந்த வெயிட்டுக்கு அந்த ஹைட்டோட ஒரு பாயிண்ட் மட்டும் பண்ணுங்க எதுவும் லைன் கனெக்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் பாயிண்ட் மட்டும் பண்ணுங்க அந்த இடத்துல டேட்டா இந்த மாதிரி வருதா சார்ட் ட்ரா பண்ணதுல இந்த மாதிரி டேட்டா இருக்கு பாயிண்ட்ஸ் சோ இத வச்சு நான் ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ண முடியுமா நான் எந்த இடத்துல ஸ்ட்ரைட் லைனை கிளிக் பண்ணுவேன் எல்லா பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணா ஒரு கர்வ் லைனா போகும் பட் பிராக்டிகலி கர்வ் லைன் இஸ் நாட் பாசிபிள் ஓகேவா மேத்தமேட்டிக்கா நம்ம கர்வ் லைனை நம்ம எக்ஸாக்ட்டா ஃபிட் பண்ண முடியாது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் எக்ஸாக்ட்டா ஃபிட் பண்ண முடியும் அப்ப அந்த ஸ்ட்ரைட் லைனை எங்க ஃபிட் பண்ணலாம் ஏதாவது ஒரு இடத்துல ஃபிட் பண்ணுவோம் பட் எந்த இடத்துல ஃபிட் பண்ணா எனக்கு கரெக்ட்டா வரும்ன்றது எனக்கு தெரியும் சோ அதுக்கு நான் மேத்தமேட்டிக்கலா வர்க் பண்ணா மட்டும் தான் we can able to know which is the straight line அதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஸ்ட்ரைட் லைனுக்கான ஈக்குவேஷன் y mx + c இந்த y mx + c ன்ற வரதே ஒரு பெரிய மேத்தமேட்டிக்ஸ் மேபி அதை நீங்க அப்புறமேட்டு பாருங்க ஓகேவா யூடியூப்ல பார்த்து நிறைய டெமோஸ் இருக்கு நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கு how y mx + c அந்த ஈக்குவேஷன் எப்படி நாம ப்ரூவ் பண்றதுன்றதுக்கு there are some tutorials are there okay but we know that from the childhood itself we remember memory already is straight line equation வந்து y mx + c so I assume that you are already aware of how y mx + c was derived okay இங்க ஃபார்முலா என்னன்னா y b0 + b1x சொல்றோம் y the same equation y mx + c slope intercept ஓகேவா
y equal to mx plus c ங்கிறது என்னன்னா ஸ்லோப் இன்டர்செப்ட் and then கான்ஸ்டன்ட் சொல்லுவோம் நம்ம ஓகேவா அந்த டேர்ம் யூஸ் பண்ணி y equal to mx plus c நீங்க எப்படி சொன்னா y equal to b0 plus b1x b0 plus b1x இதுல x ங்கிறது என்னது நமக்கு தெரிஞ்ச வேரியபிள் y equal to b0 b0 plus b1x வெச்சிருக்கோம் y equal to b0 plus the same equation y equal to mx plus c நான் எழுதிருக்கேன் y equal to b0 plus b1x ஓகேவா இதுல x ங்கிறது என்னது நமக்கு தெரிஞ்ச வேரியபிள் இதுல நமக்கு தெரிஞ்ச வேரியபிள் என்னது weight நமக்கு தெரியும்னு சொல்லிட்டேன் நம்ம height தான் predict பண்ண போறோம் இந்த weightக்கு என்ன height அப்படின்றது ஓகேவா so which are all the dependent variable independent variable இங்க dependent variable எது ஒரு வெயிட்க்கும் ஒரு ஹைட் நம்ம மெஷர் பண்ணுவோம் known variable unknown variable சொல்றோம் இப்போ known variable வந்து பார்த்தோம்னா weight எல்லாத்தோட weight தெரியும் even height நமக்கு தெரியும் பட் புதுசா நம்ம predict பண்ண போறோம் y is going to value that we are going to predict ஓகேவா x வந்து weight wherever x is there it is used as weight இப்போ b0 க்கான ஃபார்முலா summation y summation x square minus summation y summation x square minus summation x summation xy divided by n into summation x square minus summation x of whole square okay va idu b0 க்கான ஃபார்முலா similarly for b1 n into summation xy minus summation x divided by summation y divided by the same thing n into summation xy minus summation x summation y divided by n into summation x square minus summation x of whole square. Again, இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேஸ் மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு தெரியும் ஓகேவா சோ இத நான் எடுத்தனா again take another 2 hours of class இத எப்படி நான் இந்த ஃபார்முலா கொண்டு வந்தேன் b0 ஸ்லோப் எப்படி நான் இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தேன் இன்டர்செப்ட் எப்படி நான் இந்த ஈக்குவேஷன் கொண்டு வந்தேன் அப்படினா take another 2 hours ஓகேவா that's why I am saying that machine learning மாடல்ல நீங்க AI ல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படினா மேத்தமெட்டிக்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் unless otherwise mathematics எனக்கு தெரியல அப்படினா it's very difficult இதுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு பார்த்தோம்னா just ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன் ஒரு 1 மினிட்ல நம்ம அந்த trigonometry படிச்சது ஞாபகம் இருக்கா ஒரு பாயிண்ட் வச்சு பாயிண்ட் இதுக்கு adjacent கோஎஃபிஷியன்ட்லாம் வரும் பாத்தீங்களா சோ sin theta cos theta so you want to know the thing and all trigonometry calculus differentiation this statistics final statistics தான் டச் ஆகும் ஓகேவா சோ இந்த ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ் நமக்கு தெளிவா தெரியும் mathematics for AI க்கு தனியா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு
ப்ளஸ் ஒன் புக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற 9th புக்கு, 9th புக்கு ப்ளஸ் ஒன் புக்கு எடுத்து படிச்சினாலே போதும். அந்த மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் தரவானாலே போதும். யூ கேன் ஏபிள் டு டூ திஸ் கைண்ட் ஆஃப் ஓகே. ஸோ இந்த ஃபார்ம்லாம் இருக்கா? இப்போ ஐ வாண்ட் டு கால்குலேட் சம்மேஷன் y சம்மேஷன் x இதெல்லாம் கால்குலேட் பண்ணுமா? இப்போ டேபிள் ஒன்று பெருசாக இருக்குது, இதை எரேஸ் பண்ணிடுறது, எரேஸ் பண்ணிடலாம், இதை எரேஸ் பண்ணிடுறது. You know what is x? Weight தான் நமக்கு x, height தான் y, x y, and then x into y, x square, y square. வேல்யூஸ் எழுதிங்க அப்படியே. xy 140 60. சிஸ்டருக்கு கால்குலேட் கூட யூஸ் பண்ணிக்கிறீங்க, மொபைல் கால்குலேட்டர் தான் கூட யூஸ் பண்ணுங்க. ஸோ எனக்கு என்ன வேணும்னா xy என்ன வருது, x square என்ன வருது, y square என்ன வருது. ஃபர்ஸ்ட் முடிச்சவங்க சொல்லுங்க, we can cross check with the answers. சார் 140 அதுதான் 140. x வந்து 140 155 ஆல்ரெடி டேட்டா கொடுத்துறோம் நமக்கு. ஸோ டேட்டா கொடுத்தாச்சு, ஃபர்ஸ்ட் பீஸ் கொடுத்தாச்சு. ப்ராப்ளம் டெஃபினேஷன் என்ன நமக்கு இதுல, we want to predict the height based upon the weight that we have. இதுதான் ப்ராப்ளம் டெஃபினேஷன். இதுக்கான டேட்டா நான் கொடுத்துட்டேன், டேட்டா ப்ராப்பரா தான் இருக்கு, டேட்டா கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம we are the stage of analyzing the analysis, not in the form of visualization. We are building the model. Answer சொல்லுங்க, we can cross check with the x y யும் மல்டிப்ளை பண்ணி ஒரு காலம் எழுதுங்க, x ஸ்கொயர் ஒரு காலம் எழுதுங்க, y ஸ்கொயர் ஒரு காலம் எழுதுங்க. என்ன தப்பு பண்றீங்கன்னா, எல்லாரும் கால்குலேஷன் ஒண்ணே பண்றீங்க. நீங்க ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா நான் x பண்றேன், நீ xy பண்ணி, நீ xy பண்ணி பிரிச்சுக்கீங்க. ஒருத்தர் xy ஒருத்தர் பண்ணுங்க, x ஸ்கொயர் ஒருத்தர் பண்ணுங்க, y ஸ்கொயர் ஒருத்தர் பண்ணுங்க. நம்ம கால்குலேட்டருக்கு இந்த லீனியர் ரிக்ரெஷன் ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணும் போதெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க.
வேல்யூ செக் பண்ணிக்கலாமா? செக் பண்ணுங்க அப்படியே. xy சொல்றேன், xy காலம் சொல்றேன். 8400, 9610, 10653, 12530. அடுத்தது வேல்யூ சொல்றேன் அப்படியே. ஃபர்ஸ்ட் வேல்யூ 8400, செகண்ட் வேல்யூ 9610, அடுத்தது 10653, அடுத்தது 12530, அடுத்தது 13632, அடுத்தது 40400, அடுத்தது 15900. x ஸ்கொயர் சொல்றேன். 19600, 24025, 25281, அடுத்தது 32041, 36864, and then 40000, 44944. y square 3600, 3844, 4489, 4900, 5041, 5184, 5625. ஓகேவா? now sum all the values. கீழ இருக்கிற எனக்கு weight x இருக்குல, summation x கீழ, summation y தனியா, and last summation xy, summation x square, summation y square. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்களா? எல்லாத்தையும் ஆட் பண்ணி கீழ summation போட்டுங்க. லாஸ்டா summation போட்டு x நேரா கீழ summation x, summation y, summation xy, summation x square, summation y square. Summation x oda value என்ன? 1237. Summation x 1237. Summation y 477. Summation xy 85. Summation x square 22755. Summation y square super 32683. Now you have the value. Okay, and already you have the formula. You b0 calculate பண்றதுக்கு formula என்ன தெரியும்? b1 பண்றதுக்கு அந்த formula apply பண்ணி எனக்கு b0 b1 சொல்லுங்க என்ன? What is the value of b0? What is the value of b1? Apply the value in the formula, say the answer for b0, b1.
B naught value is sir. B naught and B1 32.783. B naught value 32.783. What is the value of B1? Sir? B1 B1 minus law. N விட்டுட்டீங்களா? N into summation இதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. என்ன விட்டுட்டீங்க நீங்க? Zero point 2001 x. Okay, so you should write like this. The மேல capsule எதுக்கு போறோம்னா predicted. Okay, why that we going to predict? Okay, wherever you are found the cap symbol, ensure that it is for the prediction value. Okay, so y cap is y you have predicted is an equation 32.783. What is the equation? Y cap y predicted equal to 32.783 plus 0.2001 x based upon the data. The year data நமக்கு தெரிஞ்சல, அந்த year data வச்சு நம்ம derive பண்ண equation. இப்போ ஒரு equation இருக்கு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டேஜ். இப்போ இந்த equation நம்ம லைன் டிரா பண்ணலாம். ஓகேவா? இப்போ equation பண்ணிட்டீங்களா? 32.783 plus 0.2001 x. இப்போ இந்த வேல்யூக்கு x நமக்கு ஆல்ரெடி தெரியுமா? y தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போறோம். ஓகேவா? x என்ன பண்றீங்க? ஆல்ரெடி நம்ம பாயிண்ட் பிளாட் பண்ண வேல்யூஸ் இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ x க்கு 0 கம்பேர் பண்ணுங்க. x 0 னா y என்னவா இருக்கும்? x 0 னா y என்னவா இருக்கும்? 32.783. அந்த 32 இங்க வருமா? அடுத்த வேல்யூ x 40 னா okay x is 40. X is 40. What is the value of y?
40 means what is the value of pi? Sir? 40? 40 point होगा. 40.787. Okay, 40.7 इंगे पापा. 80 के ಒಂದು 80 और पढ़ो ಅದು 120 ಪಡೆನೆ ಒಂದು 160 ಒಡೆ ಬರೋದು ವ್ಯಾಲ್ಯೂ ಪಡೆನೆ 80 ಹೋದ್ರೆ 120 ಹೋದ್ರೆ 160 ಹೋದ್ರೆ 200 ಹೋದ್ರೆ 240 ಹೋದ್ರೆ so immediately get that yes sir 80 kada 48 ना 50 पर कर रहा है approximate ड्रॉप करना है ओके 120 के 56 okay 160 के 64 180 68 sir 200 not 160 200 huh? 72 point 240 में 80 point 240 so if you have a straight line there is a drawing a straight line based upon the available 7 data we can able to draw a straight line. This is the line that is best fit line. Okay, it is the line of fit பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனை ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த புது வேல்யூ வந்தாலும் சப்போஸ் எனக்கு 100 ஓட 100 வெயிட்டுக்கு எனக்கு என்னன்னா 100 மேப் பண்ணாம இங்க 100 சோ இது அப்படியே அந்த நீங்களோட around 48 something வரும். ஓகேவா? This is a simple example for the example is the example for linear regression. Y equal to b0 plus b1x இதுதான் ஈக்குவேஷன். b0 பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, b1 பண்றதுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. இத நம்ம மேத்தமேட்டிக்ஸ் ப்ரோகிராமிங்கா நான் பண்ணுவோம். இதுதான் linear regression ப்ரோகிராமிங்கா பண்ணுவோம். சோ இப்போ ஏழு டேட்டா இருக்கு. இத நான் பெஸ்ட் ஃபிட் என்ன சொல்ல முடியாது. ஏன்னா ஏழு டேட்டாக்கான பாயிண்ட். பட் ஆக்சுவல் பேஸ் என்ன இருக்கும் டேட்டா இருக்கு. டேட்டா இருக்கிறது வாய்ப்பே இல்லை. So இவ்வளோ டேட்டா நாம அப்ளை பண்ணும்போது எனக்கு கிட்டத்தட்ட லைன் எக்ஸாக்ட்டா வரும். வேர் பார் லைன் வரும். ஓகேவா? சோ அப்ப b0 b1 வந்து இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் மேனுவலா பண்ண முடியுமா? என்ன பண்ணுறது மேனுவலி. So 1000 ரெக்கார்ட்ஸ் இந்த 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். சப்மிஷன் x சப்மிஷன் y x y x y ஸ்பெண்ட் பண்ணினா போட்டே பண்ணிடலாம். சோ அப்ப அது நம்ம சிஸ்டம்ல மார்க் பண்ணணும். that is what we want to do the next step. So இது அப்படியே ப்ரோகிராமா அப்ளை பண்ணலாம். பைத்தான்ல அப்ளை பண்ணலாம். என்ன புரியுது? இதுல வந்து நம்ம எரர் பிரெடிக்ட் பண்ணலாம். இப்போ டேட்டா நம்ம கொடுத்து வந்துச்சுனா ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த கேஸ்ல இப்போ 160 இருக்குல. சாரி ஆல்ரெடி யூ ஹேவ் a record value for நம்ம தெரிஞ்ச வேல்யூலயே 200 இருக்குல்ல. 200 க்கு என்ன பிரெடிக்ட் பண்ணனும்னா 200 க்கு என்ன இருக்கு 72 இருக்கு. பிரெடிக்ட் பண்ணது என்னது? ஈக்குவேஷன்ஸ் பிரெடிக்ட் பண்ணது என்ன இருந்துச்சு? ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கா? இல்ல 72 க்கு இங்க இருக்கிற ஹைட் என்னது? 200 க்கு ஹைட் வந்து 72 இருக்கு. பட் அதே 200 க்கு ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்போது ஒரு வேல்யூ வந்துச்சு. என்ன வேல்யூ வந்துச்சு? 200 க்கு 72.8 அப்ப அந்த பாயிண்ட் இன்றது டீவியேஷன். அதான் ஆக்சுவலா ஒரு வேல்யூ இருக்கு. எரர் பிரெடிக்டட் வந்து 72.8 இருக்கு. ஓகேவா? சோ இது ஆக்சுவல் பிரெடிக்டட். இந்த ரெண்டுத்துக்கான டீவியேஷன் இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு வேல்யூ இருக்கு. மல்டிபிள் வேல்யூஸ் வரும்போது ரூட் மீன் ஸ்கொயர் எரர் கால்குலேட் பண்ணுவாங்க. இதுதான் எரர் கால்குலேஷன். ஓகே அந்த எரர் அதிகமா போக கூடாது.
find it somewhat acceptable. Okay, but it's not acceptable. You want to reduce the error. மறுபடியும் நான் இந்த 5 I want to reduce the error. So ஒரு மாடல் எனக்கு 0.8 டிஃபரன்ஸ் வருது, அடுத்த மாடல் எனக்கு 0.6 வரலாம், அடுத்த 0.4 வரலாம். இந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிட்டே வருவீங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் மாடல். ஓகேவா? இது அப்படியே கோடிங்காக பண்ணலாமா? மேப் காமிச்சிருக்கேன், நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் நான் இப்போ கோடு ஒரு ஷேர் பண்ண மேம் இதில் இந்த குடிச்சிட்டு we can have it. ஓகேவா? இது அப்படியே இப்போ நம்ம என்ன பண்ணமோ இதை பைத்தான் ப்ரோக்ராம் நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த எக்ஸாம்பிளில் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்டடிட் பை ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் மார்க் இஸ் செக்யூர். ஒரு பையன் வந்து எவ்வளோ நேரம் படிச்சிருக்கான், அவன் எவ்வளோ மார்க் வாங்குவான், இந்த டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா? இந்த டேட்டா வச்சு புதுசாக இன்னொரு ஒரு பையன் வருவான், அவன் வந்து எவ்வளோ நேரம் படிச்சிருந்தான்னு சொன்னால் எவ்வளோ மார்க் வாங்கலாம்னு நம்ம சொல்லணும். இது ஒரு டேட்டா வச்சு தான் நம்ம பண்ணுறோம். இது சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். இதே மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் போனோம்னா we are not working with one record, we are going to work with multiple records. இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட் டேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் ஹவர்ஸ் அண்ட் தென் ஸ்டூடெண்ட் வாட்சிங் டிவி, ஸ்டூடெண்ட் பிளேட் கேம்ஸ், இந்த டைம்லாம் எனக்கு தெரியணும். ஓகேவா? இது இப்போ மல்டிபிள் 3 வேரியபிள் இருக்குது. மார்க்ஸ் என்னன்னு சொல்லி போடுறோம். இன்ஸ்டெட் ஆஃப் b0 plus b1x இங்கே என்ன வரும்னா b0 plus b1x1
plus b2x2 plus b3x3. b3 க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், b2 க்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், b1 க்கு ஒரு ஃபார்முலா, b0 க்கு ஒரு ஃபார்முலா. இது மல்டிபிள் லீனியர் ரிக்ரெஷன். ஓகேவா? சோ அபௌட் லீனியர் ரிக்ரெஷன். இதுதான் மிஷின் லேர்னிங் மாடல்ல ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ எல்லா மாடலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க மேனுவலா நீங்க ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இட் இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். தென் if you go into the system then you can know என்ன கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும். எங்க நாம எரரை கண்டுபிடிக்கணும், எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியணும். அதை விட்டு நம்ம டைரக்டா போய் சிஸ்டம்ல உட்கார்ந்தோம்னா நீங்க என்ன நம்ம அதை கேட்கணும்னே நமக்கு தெரியாது. சார் விண்டோஸ் ஆர் போகும். விண்டோஸ் ஆர்ல ஷேரிங் டைப் பண்ணுங்க. இல்லைங்க பாருங்க சார், எங்கன்னு பாருங்க. விண்டோஸ் ஆர் விண்டோ பிளஸ் ஆர் டபுள் ஸ்லாஷ் ஆர் டபுள் ஸ்லாஷ் கனெக்ட் இருக்காங்க. ஸோ இந்த கோட் அப்படியே நீங்கள் ஒன்று காப்பி பண்ணி இந்த கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. இந்த கோட் எடுத்து வச்சுக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. எல்லாத்துக்குமே ஜிமெயில் ஐடி இருக்குல்ல? கொஞ்சம் ஃபாஸ்டா கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் குரோம்ல ஒரு நியூ டேப் பாருங்க. கோலாப்ல கூகுள்ல ஜஸ்ட் டைப் கோலாப் COLAB என்டர். அது ஃபர்ஸ்ட் இருக்குல்ல வெல்கம் டு colab.research.google.com அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கோலாப் COLAB என்டர். ஃபர்ஸ்ட் ஒன் சார் வெல்கம் டு கோலாப் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் செல் அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி ஸோ இதில் சைன் கேட்கும். டாப் ரைட்ல பார்த்தீங்கன்னா சைன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை உங்க ஜிமெயில் ஐடிக்கு சைன் இன் பண்ணிக்கங்க. டாப் ரைட்ல சைன் இன் இருக்கா? உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருங்க சார். உங்களோட கொடுத்துருங்க சார். சைன் இன் பண்ணவங்க ஃபைல் நியூ சைன் பண்ணுங்க.
அதில் ஃபைல் இருக்குல்ல, ஃபைல் ஃபர்ஸ்ட் மேலே வெல்கம் டு கோலாப் கீழே ஃபைல் இருக்கா, ஃபைல் எடிட் நியூ, ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் நியூ நோட் பேக் நியூ நோட் புக் இன் ட்ரைவ், ஃபைலில் நியூ நோட் புக் இன் ட்ரைவ் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. உங்களோட நேரடி பண்ணிக்கலாம் போல போ ஃபைல் நியூ நோட் புக் ட்ரைவ். So, close file, file, new note, file, new note, file, இப்போ நான் அந்த பிடிஎஃப் கொடுத்தல, அந்த பிடிஎஃப்ல ஒரு பார்ட்டா கப் நான் சொல்ற மாதிரி கப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்குல்ல இம்போர்ட்லாம் இருக்குல்ல, இம்போர்ட் ஒன்னொன்னா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் 4 இம்போர்ட் நம்பை, இம்போர்ட் pandas, இம்போர்ட் சிபான், இம்போர்ட் மேட்லாக் லைப்ரரி, இந்த 4 காப்பி பண்ணி அந்த கோட் பார்ட்டை பேஸ்ட் பண்ணுங்க. இந்த பார்ட் இன்டர்ஸ்ல like this first part வந்து இந்த 4 நான் காப்பி பண்றேன். and paste here and run the code. so இது மீனிங் என்னன்னா, இந்த கோட்ல இப்போ நம்ம நியூமரிக் வேல்யூஸ்லாம் பண்ணோம்ல, சம்மேஷன் அடிஷன்லாம் பண்ணோம்ல, அது டேட்டா ஃப்ரேமை செட் பண்றதுக்கு pandas, அந்த நியூமரிக் numpy, these are the libraries in Python. Okay, I am importing the libraries numpy as np na, அது np நான் நேம் பண்ண போறேன். அதே மாதிரி pandas and then visualize பண்றதுக்கு cbon matplotlib யூஸ் பண்ணிருக்கோம் நம்ம. ஓகேவா? சோ 4 லைப்ரரி இம்போர்ட் பண்ணியாச்சு, ரன் பண்ணிட்டீங்களா? எந்த ரன் ஆகும்? மறுபடியும் கோட், அடுத்த கோட் வரதுக்கு மேல கோட் இருக்கா மேல அது கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த டேப் ஓபன் ஆகும். ஓகே, இந்த இடத்துல நெக்ஸ்ட் லைன் ஆஃப் கோட் அப்படியே கமெண்ட் அது மட்டும் ப்ளஸ் ப்ளஸ் போடு நான் So second line of code வந்து இது. ஓகேவா? getting the data from somewhere. ஓகேவா? நெட்ல அந்த டேட்டா இருக்கு. ஓகேவா? சோ அந்த டேட்டா வாங்கிட்டேன் reading the data in the form of CSV ரன் பண்ணுது. ப்ளே பண்ணு. சோ டேட்டா உள்ள வந்துருச்சு. ஓகே, டேட்டா நமக்கு உள்ள வந்துருச்சு. நெக்ஸ்ட் next code வந்து df dot I am viewing the data, df dot head of head function right madam. Okay, here you have the data. சரியா? sample data எட்டு கொடுத்தீங்கன்னா மேல டாப்ல இருக்க டேட்டா மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? சோ உள்ள एक्चुअली நிறைய ரெக்கார்ட் இருக்கு நமக்கு. ஓகே, see 2.5 hours படிச்சாங்கன்னா அவரோட ஸ்கோர் வந்து 21. 5.1 hours படிச்சாங்கன்னா ஸ்கோர் வந்து 47. லைக் தட் லாஸ்ட் வீக் 3.5 hours படிச்சாங்கன்னா அவரோட ஸ்கோர் வந்து 30. ஓகே, so this is the data that we have.
Next up. So மொத்தமா நம்ம கிட்ட 25 ரெக்கார்ட் இருக்கு இந்த டேபிள்ல. இந்த ரெக்கார்ட்ல CSV ஃபைல்ல we have 25 records. ஓகேவா? 25 ஸ்டூடண்ட்ஸ் ஓட number of hours we studied and then mark scoring secured. And then df.info கூட அது df.info வரும். அப்படி பண்ணுவோம். அது df.share. keyboard மேல வச்சுக்கிறேன். மேல வச்சுக்கிறேன். So df dot அந்த கோட் பாருங்க. df dot net பார்த்தோம். If you give df dot shape means dimension உங்களுக்கு சொல்லும். 25 rows 2 columns. Okay, the df dot shape அது df dot shape மட்டும் விடுங்க. கமெண்ட் லைன் பண்ணுங்க. +4 here df dot shape gives 25, 2 which means 25 rows 2 columns. அடுத்து df dot info df dot descriptor df dot info அது என்ன பண்ணுங்க பாருங்க df.info which gives data oda complete information. See column hours இருக்கு. அதுல non-null values, that means null values எனக்கு எதுமே இல்ல. 25 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. scores அதுதான் 25. ஓகேவா? சோ இங்க தான் நாம என்ன பண்றோம்? டேட்டாவை கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றோம். டேட்டா கலெக்ஷன் பண்ணிட்டு டேட்டா க்ளீனிங் process. இங்க தான் null values இருந்ததுனா I want to work with null values. இத நான் null values கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணலாம். இந்த null values ரேண்டமா ஏதாவது நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணலாம். ஓகேவா? So once I know the information about the data, maybe I can directly come to plot the data. So this is the code to plot. Scattered plot is the next session I am going to explain how to plot this one. Now just copy and paste. Okay, so just a simple scatter plot. நம்ம மேட்லா நீங்க வரைஞ்சீங்கல்ல, இப்போ வரைஞ்சோம்னா இந்த வரைஞ்சதை அப்படியே நம்ம plot ஆன பண்ண போறோம். ஓகேவா? That is the code. First you want to plot the size of 10,5 and then I am going to use a scatter plot and specify what is my x-axis, what is my y-axis, and then what is my label for x label, y label, and plot dot show. Run பண்ணுங்க. Okay, plot ஆச்சா? So this is the data. ஓகேவா? டேட்டா பிளாட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு லைன் எங்க இருக்கு தெரியாது. லைன் மேபி இங்க வரலாம், எந்த லைன் தெரியாது.
So for that I want to apply the linear regression technique to find the perfect line. Next one talk about. So no bother about the correlation matrix. So that will come here. So listen. This is the actual core. First you want to specify which one is x-axis, y-axis. Okay, x is the y is so the x, y. And then I am going to split the data into train and then test. Okay, and the line and drop பண்றதுக்கு எனக்கு train data வேணும். Okay, so 25 recordல நான் வந்து 20% of record I consider for testing. 80% of the record I consider for training. And the line and drop பண்றதுக்கு யூஸ் பண்ணுவேன். So அதுக்கு நான் கோட் அதுக்கு கோட் இருக்கு. So train யூஸ் பண்ணியாச்சு. And then I am passing the x, y. I am passing the entire record x, y pass பண்ணதுக்கு அப்புறம் test size is nothing but 20. Means 20% of the record considered for test size and then random நான் எடுக்கிறேன். Okay. Next வந்து பார்த்தோம்னா here I am going to use the model from sklearn. Sklearn is a scikit-learn. Okay, so this is the library. In this library I am importing the model linear regression. So இந்த லைப்ரரியில உங்களுக்கு எல்லா மாடலுமே இருக்கு. You have a logistic regression, name any machine learning model, basic models எதுவா இருந்தாலுமே you have that model, specify the model name. For multiple linear regression multiple linear regression கொடுக்கலாம். Logistic regression logistic regression கொடுக்கலாம். Probabilistic regression probability regression கொடுக்கலாம். So all type of regression techniques are there. And then I am creating an object for the linear regression and then I am trying to fit the model. In the fit function இருக்குல்ல x underscore train, y underscore train, nothing but x ஓட ரெக்கார்ட் y ஓட ரெக்கார்ட் கொடுத்துட்டு fit கொடுத்தனா நம்ம மேனுவலா என்ன பண்ணமோ அது கால்குலேட் பண்ணிட்டு அந்த b0 plus b1 x இருக்குல்ல அது டெரைவ் பண்ணி கொடுத்துரும். That is your linear regression. And then here model equal to, so once I define the model, okay va, and the b0 equal to b1 plus x இருக்குல்ல that is my model. Okay va, once I have the model I am trying to fit the model. I am trying to plot a graph. Okay va. So next part and the last one remember okay. So whatever we did it manually, your Python code does that. Okay, so I have a straight line now.
This is my result. Okay va. So if in equation vechittu I can able to derive the actual derive the predicted values. For new values I can able to predict the scores. So adu kela kodutta. So predict dot test. DF1. So based upon the model that we developed, the line that we fit, the newly actual pipe வந்து பாத்தீங்கன்னா இப்போ the input is 5, number of hours studied is 5 னா actually 20 இருக்கு. What is the predicted? 60. Similarly 2 to 27 predicted 33. 19, 69, 75. 60, 30 to 26, 11, 62 predicted 60. General கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. ஓகேவா? So again we want to add a new data. So linear regression இதுல differ ஆகுது. Maybe based upon the error I am adding some new set of values and then the line can differ. ஓகேவா? இப்போ 20 records இந்த மாதிரி லைன் இருக்கும். If you add 100 records, 1000 records அப்படினா உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு approximately உங்களுக்கு வரும். Actual the okay. So manual பார்த்தாச்சு, coding wise பார்த்தாச்சு. This is the base code for linear regression. ஓகேவா? டேட்டா டைப் எப்படி வேணா கொடுக்கலாம். நீங்க எக்ஸல் ஷீட்டா கூட டேட்டாவை நீங்க இம்போர்ட் பண்ணலாம். நார்மல் எக்ஸல்ல CSV ஃபைல ஸ்டோர் பண்ணிட்டு from there you can extract the data, put the data in. ஓகேவா? நான் அடுத்து விஜுவலைசேஷன்ல காமிக்கிறேன். எப்படி வந்து எக்ஸல்ல இருக்கிற டேட்டா எப்படி கோலாப்ல பாயிண்ட் பண்ணி அங்க இருந்து எப்படி விஜுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். Linear regression என்னன்னு புரியுதா? This is the data analysis. Data analysis ஓட not even a drop, first stage. Okay, basic, very very basic. Practice and follow. மாடல் பில்ட் பண்றது பத்தி பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ டேட்டா அனாலிசிஸ்ல நெக்ஸ்ட் பார்ட் வந்து டேட்டா விசுவலைசேஷன். ஓகேவா? ஸோ யூ கேன் ஏபிள் டு அனலைஸ் த டேட்டா பை மீன்ஸ் ஆஃப் பில்டிங் எ மாடல் அண்ட் தென் அந்த மாடல் வச்சு யூ கேன் ஏபிள் டு ப்ரிடிக்ட் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே. அண்ட் செகண்ட் பார்ட் இஸ் விசுவலைசேஷன். யூ ஹேவ் த டேட்டா, யூ வாண்ட் டு விசுவலைஸ் த டேட்டா இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம். ஓகேவா? ஸோ தட்ஸ் வாட் யூ கோயிங் டு see now. As per the definition, data visualization என்னதுன்னா நம்ம டேட்டாவை பிக்சரா ரெப்ரசன்ட் பண்றது. அது ஒரு கிராஃபா இருக்கலாம், சார்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு இமேஜா இருக்கலாம். ஓகேவா? பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் data. Okay. So and then from this pictorial representation and graphical representation we can able to discover the patterns. Okay va? So the graph பார்த்தாலே அந்த pattern we can able to identify some patterns. இப்போ நம்ம
ஸோ டேட்டாலாம் வந்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகிச்சா உங்களுக்கு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் அதிகமாக ஒய் ஆக்சிஸ் எனக்கு அதிகமாகிட்டே இருந்துச்சு ஓகேவா. ஸோ வி கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை a pattern of linearly get increase ஓகேவா. லைக் தட் டேட்டா இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஓகேவா. ஸோ அந்த டேட்டா நான் பார்க்கும்போது ஒரு பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேவா. ஸோ மெயின் திங் ஆஃப் விசுவலைசிங் தி டேட்டா இஸ் ஐடென்டிஃபைங் த பேட்டர்ன் ஓகே. ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியாது. இதாக டேட்டா இந்த ஃபார்ம் ஆஃப் ரெக்கார்ட் ஒரு டேபிள் மாதிரி இருக்குன்னா அந்த டேபிளில் ஒரு 10 ரெக்கார்ட்னா உங்களால் விசுவலைஸ் பண்ண முடியும் ஓகே. இந்த 10 ரெக்கார்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு 100 ரெக்கார்ட்னா சம்பாட் யூ கேன் ஏபிள் டு visualize. But millions of records இருக்கும்போது we cannot able to visualize and we need some kind of tool to plot the corresponding data in the form of graphical representation. ஒரு simple graph தான் இருக்கும் ஓகேவா. irrespective of whatever the thing that we have data plot பண்ணோம்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து already you are aware of இது நமக்கு x axis தெரியும், இது y axis, x-axis label, x-axis values, similarly y-axis values, y-axis label. இது நம்ம plot, இது ledger. ஓகேவா. இதுதான் நம்ம canvas point. ஓகேவா. ஸோ என்ன நம்ம பண்ண போகிறோம். ஸோ here you have to draw the record. ஓகேவா. ஸோ ஒரு சிம்பிள் கிராஃப் பிளாட் பண்ணுறது தான் இதுதான் டெக்னிக்கல் டேர்ம். ஸோ ஒரு எந்த ஒரு பிளாட்டாக இருந்தாலுமே அதுக்கு x-axis இருக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்கேட்டர் பிளாட் இருக்குது. x-axis இருக்கணும், y-axis இருக்கணும், x-axis லேபிள், y-axis லேபிள், x-axis values, y-axis values, and then அதுக்கான legend. நீங்க ஏதாவது ஆர்டிகல் நீங்க எழுதுற மாதிரி இருந்ததுன்னா it is scatter plot ensure that these terms இது எல்லாமே இருக்கு ஓகேவா. சப்போஸ் நீங்க இத கொடுக்க மறந்துட்டீங்கன்னா so information is not transferred properly ஓகேவா. so you should properly give the x-axis label, y-axis label, x-axis values, y-axis values, legend, and then the appropriate canvas. So again, we are going to work with some scenario. So first you understand the scenario. Okay, what scenario? We have a data set consists of total number of passengers traveling each month on an international airline between 1949 to 1960. இப்போ இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் மட்டும் காமிக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் இயரில் ஜனவரியில் 104 members has traveled, February 180. Like that, every month the number of passengers traveled from the year 1949 to 1960. Okay, so in the data la irundhu ungal enna visualize panna mudiyum, enna information ungal extract panna mudiyum, idha information extract panna mudiyudha. Data graphical illa normal table la da irukku. So from the available table data, what kind of information you can able to extract? இல்ல ஓகே உள்ள இருக்கிற இன்டர்னல் இன்ஃபர்மேஷன் என்ன? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலைல சொன்ன நோட் பேட்ல நான் வந்து ரெஜிஸ்டர் நம்பர் நேம்லாம் போட்டேன்னா இது நீங்க என்ன சொன்னீங்க, ஒரு டைம்ல ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஃபைனலாக சொல்லும்போது ஓகே இது ரெஜிஸ்டர் நம்பர், அவனோட ஏஜ், எந்த ஏரியாவில் இருக்கிறான் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இதில் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? ஓகே, ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்க முடியுதா? வருஷம் எனக்கு நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறது அதிகமாகுதா? அதாவது இது நல்லா சொல்ல முடியாது. மேக்ஸிமம் என்னால் அதிகபட்சம் நான் சொல்ல முடியும் எவ்ரி இயர் த நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் ட்ராவல் வாஸ் இப்போ ஆன் இன்க்ரீசிங். ஓகேவா. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. பட் நம்ம இது விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் உங்களை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இது அப்படியே விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணும்போது 1949லேருந்து 1961ல் ஒரு மந்த்லேயும் ட்ராவல் ஆகிற பேசஞ்சர்ஸ் தெரியுது நமக்கு. இப்போ இந்த கிராஃப்லேருந்து உங்களால் என்ன பண்ண முடியுது?
முதல்ல சொல்லும் போது வருஷம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது உங்களால் மேட்ச் பண்ண முடியுதா? எவ்ரி இயர் the number of passengers travel was keep on increasing. ஸோ அதில் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தது என்ன இன்ஃபர்மேஷன் சார்? ஒரு வருஷத்தில் எந்த மாதத்தில் எனக்கு அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரியுதா? அதே மாதிரி எவ்வளோ அதிகமாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுது, எவ்வளோ கம்மியாக ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியுதா? ஓகே. ஸோ ஒரு பர்டிகுலர் இப்போ ஒரு இயர் எடுத்துட்டாங்க 1958 எடுத்திங்கன்னா 56 எடுத்திங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பரில் ட்ராவல் பண்ணுறது கம்மியாக இருக்கா? நவம்பர்லேயும் பிப்ரவரிலையும் எனக்கு நம்பர் ஆஃப் பேசஞ்சர் ட்ராவல் இஸ் வெரி லெஸ். எப்போ எனக்கு பீப்புள் இருக்குது? ஜூலையில் எனக்கு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ கேன் ஏபிள் டு எக்ஸ்ட்ராக்ட் பை விசுவலி ரெப்ரசன்டிங் த டேட்டா. இது எல்லா டேட்டாக்கும் புரிஞ்சுமானா சொல்ல முடியாது. இந்த மாதிரி டேட்டாக்கு ஓகே. There are some other data which can be represented in different form. Okay, different plot la naam use pannuvom. This is simple scatter plot. ஒரு லைன் சார்ட் வந்து டிரா பண்றாங்க. சரி, நெக்ஸ்ட் யாரெல்லாம் நம்ம டேட்டா விஷுவலைஸ் பண்ணுவாங்க? ஒரு ஆல் பீப்புள் who visualizing the data. ஏன்னா டேட்டா அனாலிசிஸ்ல வந்து பார்த்தோம்னா நான் முன்னாடி பார்த்த மிஷின் லேர்னிங் மாடல் அவங்களோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வேற, டேட்டா விசுவலைசேஷன் அவங்களோட ஸ்டாக் ஹோல்டர்ஸ் வேறு. இப்போ உங்கள் மேனேஜ்மெண்ட்டே வந்து பார்த்தோம்னா எனக்கு லாஸ்ட் 3 இயர்ஸோட ஸ்டூடெண்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுங்க, இல்லை எனக்கு ஸ்டூடெண்ட் அட்மிஷன் ரெக்கார்ட் கொடுங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொண்டு போய் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸாக கொண்டு போய் கொடுத்தோம்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஓகே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க டேட்டா அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க, எதாப்பா அவங்களுக்கு முடிச்சிருவாங்க. ஓகேவா? பட் யூ வாண்ட் இஃப் யூ விஷுவலி ரெப்ரசன்டிங் தி டேட்டா மீன்ஸ் you can extract some information. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும், அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் ஐடென்டிஃபை த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் ஃபார் whom you going to represent the data. ஓகேவா? அந்த டேட்டா விஷுவலைஸ் பண்ணி யாருக்கு காமிக்க போறீங்க. ஓகேவா? that's why the stakeholder will decide what kind of plot was needed. ஓகேவா? ஏன்னா டேட்டா விஷுவலைசேஷன்ல நிறைய plots இருக்கு. ஓகேவா? நான் இப்போ காமிக்க போது ஒரு 10 plot காமிப்பேன், பட் இட்ஸ் நாட் த 10 plots. there are other plots also there. ஓகேவா? நிறைய எக்கச்சக்க சின்ஸ் ஏஐ வந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட ரெப்ரசன்டேஷன் இருக்கு, நிறைய இருக்கு. எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் யூஸ் பண்ண முடியாது. பட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்டேக் ஹோல்டர் we can decide the appropriate plot. already receiving the variety of data, என்ன டேட்டா அவைலபிள் இருக்குன்னு சொல்லி நம்ம காலையிலே பார்த்தோம். ஸோ ப்ராடர் கிளாசிஃபிகேஷன், டெம்பரல் டேட்டா, டைம் பேஸ் டேட்டாஸ் இதெல்லாம், ஜியோஸ்பேஷியல் டேட்டா, லேட்டிட் லாங்கிடியூட், டாபிக்கல் டேட்டா, ரெஸ்பெக்ட் டு டாபிக்ஸ், நெட்வொர்க் டேட்டா, ட்ரீ டேட்டா. And with respect to that, general classification is qualitative data or categorical data, numerical data or quantitative data. இதெல்லாம் first qualitative categorical. நான் காலைல சொன்னல நாமினல் ஆர்டினல் சொன்னல, நாமினல்ங்கிறது என்னது? அதுலேயே இருக்கு பாருங்க. நாமினல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ள நான் சூஸ் பண்றது. இப்போ கலர்ஸ்னா ஒரு ரேஞ்ச் ஆஃப் கலர்ஸ் தான். அது 10 கலராக இருக்கும், 5 கலராக இருக்கும். அதே மாதிரி பிளட் குரூப் ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் தான், அதுக்கு மேலே கிடையாது. ஓகேவா? தட் இஸ் கம் அண்டர் நாமினல் டேட்டா. வாட் அபவுட் ஆர்டினல் டேட்டா? should be in the form of some order. ரேட்டிங் சொல்றோம் இல்ல, the scale of 0 to 5 and then small, medium, high. So these are all come under ordinal data. First one is binary data, zeros and ones. Okay, so these three categories come under categorical or qualitative. And another one is quantitative, discrete and then continuous. What is discrete? For fixed range. There is a number of floors in building, number of students in a classroom. Continuous now. Continuous data range irukadu enna values na vanduke irukum namakku. Okay, these are the broader classification of data, qualitative and quantitative. Okay, so now ipo na paaka poradhu indha plot la. Okay, so box plot, scatter plot, line chart, bar graph, histogram, distribution plot, pie chart, joint plot, bar plot, heat map, killer. ஃபர்ஸ்ட் இந்த ஒரு பிளாட் என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இதுக்கான கோடு இந்த மெட்டீரியல் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. இந்த மெட்டீரியல் டேட்டா விசுவலைசேஷன் யூசிங் பைத்தான், அதே போட்டோ இருக்கான்னு பாருங்க.
பிடிஎஃப் எடுத்ததுலேயே அது இருக்கும். பாக்ஸ் பிளாட் எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? பாக்ஸ் பிளாட் அது நீ முடியும். அந்த காசு அது ஷேரிங்ல பிபிடிக்குள்ளார டேட்டா விசுவலைசேஷன் யூசிங் பைத்தான், அந்த கார்ஸ் 93 இருக்குங்க, ஐபோன் இருக்கு. ரெண்டு டேட்டா நமக்கு ஓகேவா. எல்லாமே எடுத்து லோக்கல்ல வச்சுக்கோங்க, சொல்றேன். இந்த பிளாட் பார்த்துருக்கீங்களா? நிறைய ரிசர்ச் ஆர்டிகல் இந்த பேப்பர்ஸ் பிளாட் இருக்கும். பாக்ஸ் பிளாட் இந்த பிளாட் இந்த மாதிரி பிளாட் பாக்ஸ் பிளாட். இந்த பிளாக் ஸ்பாட் எப்போ யூஸ் பண்ணலாம்னா, if you have a data, it means ஒரே ஒரு ரெக்கார்ட் இருக்கு நமக்கு, ஒரு இண்டிவிஜுவல் காலம் இருக்குல்ல, அந்த இண்டிவிஜுவல் காலமோட இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கலேன், எனக்கு மார்க்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஒரு பர்டிகுலர் மார்க்ஸ் மட்டும் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் மட்டும் எனக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். அதை நான் விஜுவலைஸாக ரெப்ரசென்ட் பண்ணி பார்க்கணும். ஒரு இந்த காலேஜில் இருக்க 1000 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் மட்டும், அந்த மார்க்குங்கிற ஒரு ஃபீல்டை மட்டும் நான் விசுவலைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வேறு எதையும் நான் மேட்ச் பண்ணுவேன். மார்க்ஸோட நான் எதையும் மேட்ச் பண்ணவே இல்லை. அந்த மார்க்ஸ் அப்படி இண்டிவிஜுவலாக ஒருவரோட மார்க் இருக்கும், அந்த மார்க்கை மட்டும் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணாலும் இந்த மார்க் பிளாட் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் ஒரே ஒரு காலம் மட்டும் நான் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் பாக்ஸ் பிளாட். ஓகே, வித் ஸ்கேல் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் மீடியன். ஓகேவா? இந்த மீடியன் யூஸ் பண்ணுவோம் நம்ம பை யூசிங் த 5 நம்பர் சம்மரி. மினிமம், ஃபர்ஸ்ட் குவார்டர், மீடியன், தேர்ட் குவார்டர் அண்ட் மேக்ஸிமம். ஓகேவா? ஸோ அவைலபிள் டேட்டா வச்சு மேக்ஸிமம், மினிமம், அந்த மீடியன் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணணும். இதில் என்ன உங்களுக்கு பியூட்டினா, இந்த குவார்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நான் மேலே கொடுத்துருக்கேன். கால்குலேஷன் தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி பண்ணலாம்னா, டேட்டா முதல்ல அசெண்டிங் ஆர்டரில் பண்ணிடணும். வாட் எவர் த டேட்டா தட் யூ ஹேவ், ஸ்டார்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் ஷார்ட்டட் டேட்டா செட். ஓகேவா? அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் we want to find the median, and then in that median we can divide the data set into 2 parts. 2 ஆஃப் பிரிச்சலாம் நம்ம. ஓகே, and then repeat the step 2. பிரிச்சதுக்கப்புறம் அந்த பார்ட்ல இருந்து மறுபடியும் லெஃப்ட் சைடு, அதாவது இவ்வளோ டேட்டா இருக்கு, மீடியன் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இந்த பார்ட்ல இருந்து ஒரு குவார்டர், இந்த பார்ட்ல ஒரு குவார்டர். ஓகேவா? தட்ஸ் வாட் we are doing. இதில் நம்ம வந்து ஐக்யூஆர் இன்டர் குவார்டர் ரேஞ்ச் நம்ம கண்டுபிடிப்போம். இதுக்கு ஃபார்முலா இருக்கு. அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா
Q3 plus 1.5 into IQR, Q1 minus 1.5 into IQR. Upper limit and lower limit. And the available data, whatever the data that is available, for that available data, Q3 upper limit and lower limit. இப்போ நம்ம ஒரு 10 ரெக்கார்ட் எடுத்து வச்சுக்கலாம். அந்த 10 ரெக்கார்டுக்கு சென்டர் இருக்கும், மினிமம் வேல்யூ இருக்கும். அப்பர் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா Q3 plus 1.5 into IQR. So this is my upper limit. அதே மாதிரி lower limit. Okay, median. இந்த இன்டர்குவார்டர் ரேட் 25% இருக்கு, 75% இருக்கு. ஓகேவா? சோ இத நான் பிளாட் பண்ணோம்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா மினிமம் லிமிட் இருக்கு, லோயர் லிமிட் இருக்கு, அப்பர் லிமிட் இருக்கு. இதுல வேற ஏதாவது டேட்டா இதுல அப்பர் லிமிட்டுக்கு மேல இருக்கிறது எல்லாமே எனக்கு அவுட்லையர்ஸ். இப்போ நீங்க மார்க் பண்றீங்கன்னு வெச்சுங்களேன், மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரெண்டு பையன் மட்டும் எனக்கு வந்து 10 மார்க் எடுத்திருக்கான். அவுட் ஆஃப் 1000 ஸ்டூடண்ட்ஸ்ல ரெண்டு பேர் மட்டும் எனக்கு 10 மார்க் சிங்கிள் டிஜிட்ல பையன் மார்க் எடுத்திருக்கான். மீதி எல்லாமே ஆவரேஜா 30க்கு மேல எடுத்திருக்காங்க. அப்ப அந்த ரெண்டு பேர் எங்க வருவான்? அவுட்லையர்ஸ்ல வந்துருவான் ஆட்டோமேட்டிக்கா. சோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ல இருந்து இந்த ஒரு சிங்கிள் டேட்டால இருந்து யாரெல்லாம் அவுட்லையர்ல இருக்காங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா நம்ம? சோ அதுக்கு யூஸ் பண்றது தான் இந்த பிளாக்ஸ். ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஒரு சிங்கிள் இன்ஃபர்மேஷன் நம்ம கிட்ட இருக்கும். அந்த ஒரு சிங்கிள் இன்ஃபர்மேஷன்ல எனக்கு அவுட்லையர்ஸை ப்ரெடிக்ட் பண்ணும். யாரெல்லாம் இது அவுட் ஆஃப் பாக்ஸ்ல இருக்கா? இது ரெண்டு விஷயம் இருக்கு. சப்போஸ் ரிவர்ஸ்ல யோசிங்க, ரெண்டே பேர் மட்டும் தான் எனக்கு 99 மார்க் எடுத்திருக்காங்க. மீதி எல்லாமே 70ஸ்ல இருக்காங்க. 70 மேக்ஸிமம் மார்க் 70. ரெண்டு பேர் மட்டும் தான் எனக்கு 90ஸ்ல இருக்காங்க. அப்ப அவனும் அவுட்லையர்ல வரலாம். எதர் பாசிட்டிவ் சைடுல அவுட்லையர்ல வரலாம், இல்ல நெகட்டிவ் சைடுலயும் அவுட்லையர்ல வரலாம். ஓகே, அது நாம அங்கதான் நம்மளோட இன்ட்யூஷன் இருக்கு. நம்ம என்ன மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு. கம்மி மார்க்ல எனக்கு அவுட்லையர்ல வந்தானா சோ எல்லாருமே உலகம் நல்லா படிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதிக மார்க் ரெண்டு பேர் அவுட்லையர்ல வராங்கன்னா அப்ப எல்லாருமே ஆவரேஜா படிக்கிறாங்க, ரெண்டு பேர் தான் நல்லா படிக்கிறாங்கன்றது இன்ஃபர்மேஷன். சோ this is the information we are extracting by plotting box form. Okay, இதுக்கான கோட் நான் தரேன். டேட்டா கொடுத்து நம்ம கோட் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன பிளாட் இருக்கு மட்டும் பார்த்தலாம். நம்ம படிக்கலாம். ஸ்கேட்டர்ட் பிளாட். ஸ்கேட்டர்ட் பிளாட் இப்போ நம்ம பார்த்ததுல கடைசியா இது which is come under scattered plot to identify the correlation between the two values. இப்போ x க்கும் y க்கும் என்ன correlation? ரெண்டு இருக்குல்ல, x axis க்கும் y axis க்கும் அந்த வேல்யூக்கான correlation என்னன்னு சொல்லிட்டு எப்படி ரிலேட் ஆயிருக்கு, how far it is correlated with each other. Okay, like this. So இந்த மாதிரி இருந்துச்சுன்னா you can say it as strong correlation. Let's say first இருக்குல்ல, when x axis get increased, y axis also get increased. Strong correlation. What about next one? Negative correlation. X increase ஆக y decrease ஆகும். Negative correlation. And what about this one? Third one. இது வந்து ஒரு கார்லேஷனே இல்ல. இங்க ரெஸ்ட்ரிக்டிங்கா லைன் பண்ணி டிரா பண்ண முடியுமா இந்த மாதிரி டேட்டா வச்சுட்டு? இந்த மாதிரி டேட்டால நீங்க லீனியர் ரிக்ரெஷன் போனீங்கன்னா abruptly wrong. அப்ப டேட்டா will decide what kind of model you want to choose. உங்க டேட்டா தான் டிசைட் பண்ணும். நான் லீனியர் ரிக்ரெஷன் யூஸ் பண்றதா இல்ல என்ன மெஷின் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணனும்ன்றத யார் டிசைட் பண்ணுவா? நீங்க டிசைட் பண்ண மாட்டீங்க. உங்க டேட்டா தான் டிசைட் பண்ணும். இப்போ நான் இந்த தேர்டா இருக்குல்ல, இந்த டேட்டால கொண்டு போய் நான் லீனியர் ரிக்ரெஷனை ஃபிட் பண்ண ட்ரை பண்ணனா அது லைனை எங்க கொண்டு போய் வைக்கும்? நான் லைனை இங்க டிரா பண்ணனும்னா இல்ல இப்படி டிரா பண்ணனும்னா இல்ல இங்க டிரா பண்ணனும்னா ஒரு லைன் நம்மளால இது அது என்ன சொல்றது, லாஜிக்கலி இட் இஸ் இன்கரெக்ட். அது பண்றதே தப்பு. பண்ணினா ஒரு எரரா தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் நான் லீனியர் கார்லேஷன். ஒரு சைட் வேவ் மாதிரி வரும். ஓகேவா? சோ these are all the ways that you can represent using scattered plot. Scattered plot ல நம்ம இவ்வளவு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். Scattered plot is one plot. அந்த ஒரு plotல you can able to see how the data was correlated with each other, whether the data have strongly correlated or loosely correlated or there is no any correlation. Everything you can able to identify. You know, and இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ from this plot what information that you can able to identify மேலே கொடுத்திருக்கேன். there will be some gap in values. இது வரைக்கும் வேல்யூ இருக்கு, இதுக்கு மேல வேல்யூ இருக்கு, இந்த இடத்துல எனக்கு வேல்யூ இல்லையா? இதுக்கான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அது என்ன மாதிரி டேட்டா எனக்கு தெரியல, பட் based upon the available data, once you plot the data you can able to identify some gaps.
ஓகேவா. அந்த கேப் எதனாலன்றதை நம்ம அதுக்கப்புறம் தான் அனலைஸ் பண்ணுவோம். நம்ம செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் ஆகுதா பார்க்கும்போது இந்த டேட்டாலாம் எனக்கு ஒரு கிளஸ்டராக இருக்கும், இந்த டேட்டாலாம் எனக்கு ஒரு கிளஸ்டராக இருக்கா. ஸோ யூ கேன் ஏபிள் டு visualize the data was clustered in two different forms. ஸோ இதெல்லாம் ஒரு குரூப், இவங்கெல்லாம் ஒரு குரூப். ஓகே. தேர்ட் ஒன் மேலே அவுட்லைன்ஸ். லைன் சார்ட்னா லைனை ட்ராப், நம்ம லைன் ட்ராப் பண்ண முடியல, ஸ்கேட்டர்ட் பிளாட்ல லைன் ட்ராப் பண்ண முடியல, தட் இஸ் கம் அண்டர் லைன் சார்ட். அண்ட் வாட் அபௌட் தி இன்ஃபர்மேஷன் வி எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்? ரன் ஸ்கோர் இன் கிரிக்கெட் மேட்சஸ், ஒரு பிளேயர் எவ்வளவு ஸ்கோர் ப்ளே பண்ணாங்க அப்படின்றது லைன் சார்ட் ட்ராப் பண்ணலாம். இது ஹார்ஸ் பவர் வெர்சஸ் மைலேஜ் அண்ட் ஹைவே. ஓகேவா. ஸோ இந்த லைன் சார்ட் ரெப்ரசன்ட் பண்ணும்போது இது மாதிரி நம்ம a line chart is also can be used with different purpose. உங்க லைன் ஏதாவது டிராப் பண்ற மாதிரி இருந்தனா you can use this kind of line charts. ஓகேவா. லைன்னா எப்படி சொல்றதுன்னா ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஸ்கோர்ஸ் நம்ம லைன் சார்ட் டிராப் பண்ணலாம். either you can use scatter plot or line chart. bar chart, I think you are aware of this bar chart. ஒரு இதுலயும் ஹிஸ்டோகிராம் மாதிரி. ஓகேவா. ஸோ கார் நேம் அண்ட் தென் நம்பர் ஆஃப் கார்ஸ் மேனுஃபேக்சர்ட் பை த கம்பெனிஸ். ஓகேவா. பார் சார்ட். ஹிஸ்டோகிராம் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன், இந்த ரேஞ்சில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கும்போது யூ கேன் யூஸ் ஹிஸ்டோகிராம். பை சார்ட், ஐ திங்க் இதெல்லாம் நம்ம பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுற சார்ட்ஸ் தான். பை சார்ட், டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட், ஓகே, how far the values are distributed. இமேஜ் ப்ராசஸிங் நம்ம இது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட். ஜாயிண்ட் பிளாட், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்லேயே வந்து பார்த்தோம்னா ஜாயிண்ட் பிளாட்டோட இன்னொரு எக்ஸ்டென்ஷன். ஓகேவா. ஸோ அது பாருங்க, இந்த இடத்துல எனக்கு இந்த ரேஞ்சில் எனக்கு டேட்டா அதிகமாக இருக்கும். ஓகே. ஜாயிண்ட் பிளாட், டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட்டும் ஸ்கேட்டர்ட் பிளாட்டும் ரெண்டு கலந்த ஒரு பிளாட் ஜாயிண்ட் பிளாட். பேர் பிளாட், பேர் வைஸ் ரிலேஷன்ஷிப். ஹீட் மேப் இஸ் ஆல்சோ ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்ட். அதாவது ரெண்டு டேட்டாக்கான காரலேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹீட் மேப்னு சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இஃப் இட் இஸ் சேம் திங், இதுவும் ஒன்றா இருக்கா, டோட்டல் ஓகே, 1 மீன்ஸ் சேம் வேல்யூ ரெப்ரசன்டிங். இதுக்கான ரிலேஷன் 0.68, இதுக்கான ரிலேஷன் 0.6. லைக் தட் யூ கேன் ரெப்ரசன்ட் த டேட்டா இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் மேப். ஸோ எந்த டேட்டாக்கு எனக்கு அதிகமாக காரலேஷன் இருக்குல்ல, to identify the correlation between multiple values we can use this kind of heat map. The confusion matrix போடும்போது heat map நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெட்டோகிராஃப் நெக்ஸ்ட் ரெட்டோ சிமுலேட்டர்ல ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றது. ஓகேவா. how far the data was connected each other. word cloud இது பாத்தீங்களா இந்த மாதிரி. ஸோ ஒரு டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை நம்ம ஒரு வேர்ட் க்ளவுடாக ரெப்ரசென்ட் பண்ணால் இப்போ யூஸ் ஏதாவது நம்ம கான்ஃபரன்ஸில் இல்லை ஏதாவது நீங்கள் ஏதாவது தீம் வச்சு கண்டக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேர்ட் க்ளவுட் வச்சு கூட ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க ஃபார் ப்ரெசன்டேஷன் ஆர் ஃபார் ரெப்ரசென்டிங். ஃபார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ரீஜன் வச்சு பிளாட் பண்ணுறது மேப்பில். ஓகே. ஸோ இதை நம்ம விஜுவலைஸாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணால் பைத்தானில் தான் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். சார் பைத்தானில் மட்டும் தான் பண்ண முடியுமா, வேறு எதுவும் கிடையாது அப்படின்னா டேட்டா விஜுவலைசேஷனுக்கு there are other tools are there. இப்போ டேப்லூ யூஸ் பண்ணிங்கன்னா டேப்லூ யூஸ் பண்ணி விஜுவலைஸ் பண்ணலாம். டேப்லூ ஆர் எக்ஸ்க்ளூசிவ் டூல் ஃபார் விஜுவலைசேஷன். டேப்லூ, பவர் பிஐ யூஸ் பண்ணி யூ கேன் விஜுவலைஸ் த டேட்டா. ஓகேவா. பட் பைத்தான் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டூல் யூ கேன் யூஸ் ஃபார் விஜுவலைசேஷன். ஓகேவா.
பைத்தான்ல இந்த மூணு லைப்ரரி matplotlib, cbon, plotline. Using these three libraries we are going to visualize the records. Okay. இப்போ நம்ம கோலாப்ல matplot உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா first you want to install the corresponding matplot. ஓகேவா? So simple exclamatory pip install matplot li. So matplot library got installed. Similarly cbon install பண்ணனா pip install cbon and then plotline pip install plotline. இது முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்க கோலாப்ல ஒரு நியூ நோட்புக் போடுறீங்க. open a new notebook, install matplot library cbon and plotline. File new notebook. File new notebook in drive. Install these three libraries. Matplot library, exclamatory அந்த டாக்குமெண்ட் எடுத்துக்கங்க. ரைட் சார் ரன் பண்ணுங்க. அது க்ளோஸ் பண்ணுங்க. அது க்ளோஸ் பண்ணுங்க. வேண்டாம். சார் பண்ணிங்களா? சார் மற்றதை இன்ஸ்டால் பண்ணுங்க. cbon இன்ஸ்டால் பண்ணுங்க, plotline இன்ஸ்டால் பண்ணுங்க. exclamatory pip install matplot, exclamatory pip install cbon, exclamatory pip install plotline. So now what we going to do is cos 93 ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்கனா cos 93 ஒரு CSV ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை தான் நம்ம இம்போர்ட் பண்ண போறோம் நம்ம. ஓகேவா? அதை காப்பி பண்ணி லோக்கலா வச்சுக்கோங்க. அந்த cos 93 ஷேரிங் டிரைவர் இருக்குல்ல, அதை காப்பி பண்ணி உங்க லோக்கல் மிஷின்ல வச்சுக்கோங்க. டெஸ்க்டாப்லயோ இல்ல டாக்குமெண்ட்ல சம்வேர் இன் இட். பட் ஓபன் த cos 93. cos 93 இருக்கா? Take the cos 93 document and put it in your local drive. Okay. So that is the data that we are going to work.
ஸோ அந்த டேட்டா ஓப்பன் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபீல்ட் இருக்கு, காஸ்ட் 93 என்னென்ன அட்ரிபியூட் இருக்கு, அட்ரிபியூட் மட்டும் சொல்லுங்க. மேனுஃபேக்சரர், மாடல், பிரைஸ், மினிமம் பிரைஸ், பிரைஸ் மேக்ஸிமம் பிரைஸ், எம்பிஜிசிட்டி, மைலேஜ் இது ஹைவேல சிட்டியில் எவ்வளோ மைலேஜ். ஓகே, ஆல் த இன்ஃபர்மேஷன் about the cars is available. எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கு? இல்லை. ஸோ இந்த 93 ரெக்கார்ட்ஸை வச்சுட்டு we going to visualize. ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு I am trying to find the answer for this question. What is the price range of different cars available in the market? ஓகேவா? ஸோ அந்த 93 ரெக்கார்டு வச்சு நல்லா பார்த்து ரெக்கார்டு வச்சு நல்லா பார்த்து சொல்ல முடியாது. 93 ரெக்கார்டு ஒன்றா பார்த்து கிளிக் பண்ணிட்டு நல்லா ஞாபகம் வச்சுருக்க முடியாது. ஓகேவா? First you want to identify what is the price range of different cars available in the market. What is the range of horsepower and mileage of various cars? Does a car with higher horsepower give lower mileage? இதுக்கான ஆன்சரும் அந்த பார்த்தோம்னு சொல்ல முடியாது. And then how much leg space does the car have? And then how many passengers can the car carry based on its type? So these are the question I need to answer. நீங்க ஒரு கார் வாங்க போறீங்கன்னா இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? உங்கள்ட்ட ரெக்கார்ட் இருக்கு. இந்த ரெக்கார்டை வச்சுட்டு நீங்க ஒண்ணுனா மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறது கஷ்டம். So we want to visually represent the data. Then you can able to easily identify answer for this following questions. Okay? So the data already given. இப்போ அடுத்து பண்ணுங்க. This is the first code. இந்த கோட் இருக்குல்ல, இதை காப்பி பண்றதுக்கு முன்னாடி கோலா பிரிண்டிங்ல அதுல உங்கள்கிட்ட இப்போ அந்த டாட் சிஎஸ் ஃபைல் இருக்குல்ல, காஸ்ட் 93 சிஎஸ் ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைலை நான் கோலாக்குள்ள கொண்டு வரணும். ஏன்னா அங்கே தான் ரீட் பண்ண போறேன் நான். அதுக்கு என்ன பண்ணேன்னா, இந்த சாம்பிள் டேட்டா இருக்கா, நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணிட்டீங்களா மேம்? அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டா இருக்கா, நியூ நோட் புக். இந்த டேப் கிளிக் பண்ண வரும் கீழே இந்த ஃபைலில் இது கிளிக் பண்ணினா இந்த ஃபைல் சிம்பிள் இருக்குல்ல, இதில் சாம்பிள் இருக்கா, இந்த சாம்பிள் டேட்டா ட்ரிபிள் டாட் இருக்கா, இந்த ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் இருக்கா, அப்லோடை கிளிக் பண்ணுங்க. அப்லோடை கிளிக் பண்ணிட்டு அந்த காஸ்ட் 93.cc ஃபைல் இருக்குல்ல, உங்கள் லோக்கல் வச்சுருப்பீங்கல்ல, அந்த லொக்கேஷன் அப்படியே I am uploading the .csv file. காஸ்ட் 93.cc ஃபைல் எங்க இருக்கோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் ஓபன். Okay, now you have the cost 93 record in your column. இப்போ copy this line. Listen, and the first code இருக்கா?
So what about this code is, again we want to work with some new numbers. Okay, for that we want to import the library numpy, and then pandas is for working with the data frame, and followed by visualize பண்றதுக்கு matplotlib யூஸ் பண்ண போறோம். So I am importing matplot library pyplot யூஸ் பண்ண போறேன், and then cm யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? So எல்லாமே இப்போ necessary packages import பண்ணதுக்கு அப்புறம் next என்ன கேட்டிங்கல எப்படி csv ரீட் பண்றதுன்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த இடத்துல cars_df p.read_csv இருக்கா, அந்த பாத் இருக்கு பாருங்க, அது வேற ஒரு பாத். ஓகேவா? அந்த பாத் நமக்கு வேணாம், ஏன்னா ஃபைலை இப்போ நம்ம லோக்கலா சேவ் பண்ணிட்டோம். இந்த ஃபைலோட பாத் இருக்கு என்ன பண்ணணும்னா இந்த cars93.csv இருக்குல்ல, இதை நீங்க மவுஸ் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா ட்ரிபிள் டாட் கீழ கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி பாத் இருக்கா. Okay, copy the path and then come here, replace this line. Within double quotes இருக்குல்ல, அந்த double quotes உள்ள இருக்கிற அந்த கோடை replace with this path. Control V கொடுங்க. So it means the file was available. The file was available under content la sample data la cars93.csv. cars93.csv. Okay, and then what is the column? So these are other columns. Okay, so manufacturer, I bother about these columns only. ஏன்னா நிறைய காலம்ஸ் அங்க இருந்துச்சா, எனக்கு எல்லா காலமும் எனக்கு வேண்டாம். நான் டேட்டாவை பார்த்துட்டு I can have an understanding of I bother about this column alone. எனக்கு மற்ற காலம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா you can specify the columns first. ஓகேவா? manufacturer, model, type, price based upon the question. நான் கேட்க வேண்டிய கேள்விகள் எனக்கு தெரியும் என்னன்னு. That is your problem. From the problem டேட்டால நான் இந்த டேட்டா மட்டும் டேட்டா கிளீனிங் இங்க தான் நடக்குது. ஓகேவா? இந்த டேட்டா மட்டும் எனக்கு போதும் அப்படின்றத நான் செட் பண்ணிட்டேன். என்னென்ன காலம் வேணுமோ அந்த காலம் நேம் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டேன். And then the cars_df of so now with the available record I bother about this record only. Manufacturer, model, type, price, mileage, mileage highway, horsepower, and then rear seat room, passengers. இந்த டேட்டா மட்டும் நான் எடுத்துட்டேன். அந்த 93 ரெக்கார்டுக்கும் இந்த அட்ரிபியூட் மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ இதுல இருந்து நான் going to work with remaining values. இதுல first box plot. So price எல்லா காருக்கும் ஒரே மாதிரி பிரைஸ் இருக்கான்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அப்போ பாக்ஸ் பிளாட் யூஸ் பண்ணலாமா? அந்த பிரைஸ்ன்ற ஒரு ஃபீல்டை மட்டும் நான் அனலைஸ் பண்ணணும். எல்லா காரும் ஒரே மாதிரி பிரைஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஏதாவது கார் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் அவுட்லையர் மாதிரி அதிகமான பிரைஸ்ல இருக்கா இல்லை கம்மியான பிரைஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் ட்ரா த பாக்ஸ் பிளாட். ஒரே ரேட் தான். This one plot price அப்படின்ற ஒரே இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு எல்லா காரும் கிட்டத்தட்ட ஒரு பிரைஸ் தான் இருக்கு. பட் ஒரு 3 டேட்டா மட்டும் எனக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் இருக்கா, ஒரு 3 காரோட பிரைஸ் மட்டும் அவுட்லையர். that means it has higher price. Okay, so you have different box plots நாங்க இருக்கு. So you can also இப்போ எனக்கு எல்லா காலமுக்கும் எனக்கு பிளாக் ஸ்பாட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எனக்கு அதுதான் போகும்போது எனக்கு ஸ்பேஸ் அதிகமாக வருது, உங்கள் பேப்பர் ஆர்டிக்கலில் வந்து ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் சரி வெட்டிலாக இருக்கும்போது அதிகமாக வருதுன்னா அரிதானலாக மாற்றிக்காதீங்க. ப்ரீவியஸ் கேஸில் அரிதானலாக இருக்கும், ஒரு இருக்கும். இதில் இது அரிதானல், ப்ரீவியஸ் கேஸில் வெட்டிகளாக இருக்குது.
So by the way also you can able to reference just the dimension மட்டும் மாத்தணும் angle மட்டும். Further I am improving the plot. The code இங்கே இருக்கு. நீங்க ஒவ்வொரு நீங்க ரன் பண்ணி பாருங்க. டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். See ஃபைனலா இந்த கோடை காப்பி பண்ணீங்கன்னா you have the graph like this. அதாவது ஹார்ஸ் பவர் சிட்டி மைலேஜ் நீங்க எல்லா வேல்யூக்கும் எடுத்து பார்க்கலாம். ஹார்ஸ் பவருக்கு சிட்டி மைலேஜ்க்கு பிரைஸ்க்கு for all the record you can have a box plot. ஓகேவா? சோ அந்த ஒரு பாக்ஸ் பிளாட்ல மேபி அந்த மூணு காருக்கு மட்டும் அவுட்லையர்ல வரும். மேபி அந்த காரோட டோட்டல் இதே மத்ததெல்லாம் ஒரே குரூப்ல இருக்கு. ஓகேவா? most of the cars are lies in this range and these three cars will be said to be outliers. மேபி அந்த கார் வந்து டிஃபரண்டா இருக்கும். This is box plot. You can also have multiple box plots. Multiple box plots. ஓகேவா? பேப்பர் ஆர்டிகல் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அந்த all the records in the form of some numerical values உங்களுக்கு இருக்கு அப்படின்னா you can analyze the record outliers இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்தலாம் by plotting this graph. ஓகேவா? So if the outliers இருந்தா maybe one or two record outliers இருந்தா you can completely remove the outliers. இந்த ரெக்கார்டை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா அவுட் ஆஃப் 1000 ரெக்கார்ட்ஸ் ஒரு 2 ரெக்கார்ட் மட்டும் எனக்கு அவுட்லையர் இருக்கும்போது அந்த 2 ரெக்கார்ட் நான் வந்து டேட்டாக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு I don't want to complicate the model. ஓகேவா? just remove the outliers. or அது எனக்கு அவுட் ஆஃப் பாக்ஸா இருந்ததுன்னா I can have an idea some impact அது கொடுக்கலாம். இந்த கார் வந்து பார்த்தோம்னா ரொம்ப காஸ்ட் அதிகம் only for fixed limited set of people only we are giving this car. அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க ட்ராக் பண்ணலாம். பாக்ஸ் பிளாட்ல இவ்வளவு இருக்கு. Scatter plot, horsepower and then mileage in city. இப்ப horsepower எனக்கு increase ஆகும் mileage என்ன ஆகுது? அது obviously எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனா. So what kind of correlation is this? என்ன மாதிரி correlation இது? Negatively correlated. எனக்கு increase ஆக mileage எனக்கு குறையுது. By using scattered plot I can able to get the information, exact information. எனக்கு நிறைய ஹார்ஸ் பவர் நிறையா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மைலேஜ் கம்மியாகும். The same graph இங்க என்ன டிஃபரன்ஸ்ங்க? அந்த ப்ரீவியஸ் கேஸ்க்கு இந்த கேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. ப்ரீவியஸ் கேஸ்ல எல்லாமே சொல்லிட்டேன். இங்க வந்து அடிஷனலா ஆடிங் ஒன் மோர் ஃபீல்ட். அதாவது seat capacity. Small, medium, compact, large, sporty van. அந்த கார் டைப் இருக்குல்ல. சரி அந்த கார் டைப் யூஸ் பண்ணி ஒரு ரெக்கார்ட். இப்போ this record all red come under medium size car. Blue எல்லாமே large, black எல்லாமே van. இப்போ எனக்கு வந்து பார்த்தா ஹார்ஸ் பவர் எனக்கு அதிகமா இருக்கு. மைலேஜ் எனக்கு கம்மியா இருக்கு. ஓகே. எந்த மாதிரி டைப்க்கு? ப்ளூ கலர். லார்ஜ் டைப் ஆஃப் காருக்கு ஹார்ஸ் பவர் அதிகமா இருக்கும்போது மைலேஜ் குறையும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டைப்ல இருக்கும் பட் மைலேஜ் டிஃபர் ஆகும். எங்க இங்க பாருங்க 1 2 3 4 5 இருக்கா? இப்போ இதெல்லாம் ஒரே டைப் ஆஃப் கார். ஓகே, ஒரே டைப் ஆஃப் காம்பாக்ட் கார். இந்த காம்பாக்ட் கார்ல வந்து பார்த்தோம்னா ஹார்ஸ் பவர் அரௌண்ட் 140 ல இருக்கு. அது 140 பட் மைலேஜ் டிஃபர் ஆகுது எனக்கு. அப்ப நான் எதை சூஸ் பண்ணுவேன்? I prefer to choose this one because same horsepower but எனக்கு மைலேஜ் அதிகமா கிடைக்கும். So I prefer எனக்கு இந்த டைப் நான் சூஸ் பண்ணும்போது நான் இங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இத நான் ஒரு ரெக்கார்டா பார்க்கும்போது நம்மளால விசுவலைஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ மூணு இன்ஃபர்மேஷன் இங்க பிளாட் பண்ணிருக்கோம். horsepower, mileage and then அந்த காரோட டைப் நான் கலர்ல ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ அதுக்கான கோட் மேல இருக்கு. ட்ரை வித் தட் லைன் சார்ட். அதாவது ஹார்ஸ் பவர் ஹைவேல எப்படி மைலேஜ் இருக்கு, சிட்டில எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, மைலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைவே அண்ட் மைலேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு சிட்டி.
சிட்டிக்குள்ளார எனக்கு மைலேஜ் கம்மியாக தான் வருது. And then horsepower versus mileage with respect to city, engine size, and then highway mileage, RPM. So all the values in one single graph. நீங்க உங்களுக்கு 1000 ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும் 1000 ரெக்கார்ட்ஸ் பக்கமா பார்க்கறது எப்படி 4 இன்ஃபர்மேஷன் ஒரே கிராஃப்ல கொண்டு வச்சா. Okay, this information about with respect to horsepower, how it will perform in city, how it will perform in highway, engine size, and then RPM. Same thing, I am representing in alternate way. Bar chart, again same thing, mileage in city with respect to drivetrain. Horizontal representation, vertical representation. Number of passengers with respect to car type. Pie chart. Number of cars for each type of cylinders. Okay, by the way, you can represent of pie chart. Multiple pie charts in one single graph. Very important one. Histogram already you are aware of. Distribution. So, the iPhone data நான் கொடுத்துருப்பேன். அந்த டேட்டாவை நீங்கள் வேர்ட் க்ளவுட்ல ரெப்ரசென்ட் பண்ணால் இந்த மாதிரி வரும். ஓகேவா? கோட் பக்கா ஒர்க் ஆகும். ஓகேவா? நீங்கள் அந்த சீரிஸ் பேரை லோட் பண்ணிட்டு இந்த கோடை ரன் பண்ணிங்கன்னா இந்த கோட். இந்த கோடை ரன் பண்ணிங்கன்னா you can able to see the output like this. இந்த மாதிரி டேட்டா வரும். இந்த டேட்டாவை வேர்ட் க்ளவுட்ல ரெப்ரசென்ட் பண்ணனா you can have a output like this. ஓகேவா? பட் எனக்கு இந்த மாதிரி வேணாம். ஏன்னா ஆப்பிளுக்குன்னு தனியாக ஒரு லோகோ இருக்கா, அந்த லோகோ கூட எனக்கு இருக்கட்டும். ஓகேவா? அந்த லோகோ பேக்ரவுண்டாக வச்சுட்டு சி ஸ்டாப் இந்த சார்ட் பண்ணுவா. இந்த டேட்டாக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கும்? பேக்ரவுண்ட் நான் செட் பண்ணிட்டு இந்த மாதிரி இமேஜ் ஷோ தி ஃபார்ம் ஆஃப் வேர்ட் க்ளவுட் இன்டர்பிரட்டட் பை டிகிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து லோகோ எனக்கு ஆட் ஆகுனா அகைன் ஐ ஆடிங் ஒன் மோர் இமேஜ் cloud.png. ஓகேவா? cloud.png அது நான் கொடுத்துருக்கேன். ஒரு க்ளவுட் ஆப்பிளோட அந்த க்ளவுட் சிம்பிள், அந்த க்ளவுட் சிம்பிள் உள்ள கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளவுட் இருக்கும். இந்த க்ளவுடுக்குள்ளார ஐ எம் ஃபைண்டிங் தி வேல்யூஸ். இந்த கோடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ண மாட்டீங்க. இல்லை வேற ஏதாவது லோகோ உங்களுக்கு இருக்கு, வேற டேட்டா இருக்கு, அந்த அந்த காலேஜோட லோகோ இருக்குன்னா அந்த லோகோக்குள்ள இந்த மாதிரி வேர்ட் க்ளவுட் வேணும்னா லோகோ நீங்கள் ஒரு அவுட்லைன் மாதிரி வச்சுட்டு இந்த டேட்டா வேர்ட் க்ளவுட் கொடுத்தீங்கன்னா அழகாக அந்த லோகோக்குள்ள இந்த டேட்டா கொடுத்துக்கலாம். இது எங்கே யூஸ் பண்ணுவோம்னா இங்கே நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெட்வொர்க் interacting data இல்ல
லாஸ்ட் மேம் நான் லைவாக ஒரு கோட் பண்ணதை நான் காமிக்கிறேன். எனக்கு டேட்டா இந்த மாதிரி வந்தது, ஓகேவா? அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸுக்கான அட்மிஷன் ஆன ஸ்டூடெண்ட்டோட கட் ஆஃப், ஓகேவா? ஸோ எந்த பிரான்ச்சு, எந்த கோட்டா, மேனேஜ் கோட்டாவா, சிங்கிள் விண்டோவா, அந்த ஸ்டூடெண்ட்டோட பேர், அவனோட கட் ஆஃப், எந்த இயர், இந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்க்கு 24, 25, 25, 26, 22, 23, 24. ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாரும் ரிக்கார்டு, எம்கியூ, சிங்கிள் விண்டோ எல்லாமே கிடையாது, ஓகேவா? இப்போ இதை வச்சு நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணுவேன், ஓகேவா? என்ன கொஸ்டின் நமக்கு இப்போ நான் இந்த மேனேஜ்மெண்ட் கொண்டு போய் நான் காமிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க, வருஷம் நமக்கு அதிகமாகுதா கம்மியாகுதா, எந்த கட் ஆஃப் ரேஞ்சில் நமக்கு வராங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இதை நம்ம ரெக்கார்டாக இருக்கும்போது நம்மளால பார்க்க முடியாது. பட் if you start visualizing the record, you can able to find the answer for whatever the question they are asking. இப்போ இந்த டேட்டாவை நான் அப்படியே பைத்தான்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டேன், ஓகேவா? ஐ இம்போர்ட் த டேட்டா, ஹியர் ஐ ஸ்டார்ட் visualizing. ஒரு சிம்பிள் ஹிஸ்டோகிராம் தான், ஒரு பார் பிளாட் ஹிஸ்டோகிராம். அதாவது 23, 24ல எம்கியூல அட்மிட் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட கேட்டகரி என்ன, எம்கியூல எத்தனை பேர், 538 பேர், சிங்கிள் விண்டோவில் 709 பேர். அதே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 709, 900. டிஃபரன்ஸ் தெரியுதா? ஸோ எவ்ரி இயர் the admission count was getting increased. I just added one more value there. என்ன பண்ணுங்க, median. Okay, median value add பண்ணிட்டேனா, so like that you can able to add whatever you want. இது ஒண்ணு. இங்க பாருங்க, the same thing, கட் ஆஃப் ரேஞ்சில் இப்போ இந்த மாதிரி பில்ட் ஆப்ரேஷன் 100 to 2, எனக்கு ரேஞ்ச் வந்து தெரியும். எனக்கு மேக்ஸிமம் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 0லேருந்து 200 தான். 180 to 200, 160 to 179.5, 140 to 159.5, இந்த மாதிரி பிரிச்சுட்டேன். பிரிச்சுட்டு 180 to 200 எத்தனை பேர், 160 to 179.5 எத்தனை பேர். ஸோ இது அப்படியே எனக்கு ஈஸியாக விசுவலைஸ் ஆகிடுது. எனக்கு இப்போ இது வந்து என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, இது 3 இயருக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம அந்த ஃபேக்கல்ட்டியை நான் பாதர் பண்ணுறது என்னது, எனக்கு ஹையர் கட் ஆஃப் எனக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு அதிகமாக வரும். ஓகே, முதல்ல அபவுட் 180 to 200ல 2023-24 100 பேர் தான் இருக்காங்க. வாட் அபவுட் இன் லாஸ்ட் இயர் 93. What about this year? Some 233 counted. Okay, wow. So it shows that significantly improving in higher cut off. Okay. So இது என்ன அடுத்து பிரிக்கலாம், டிபார்ட்மெண்ட் வைஸ். இது ஓவரால் கவுண்ட் இருக்கு. ஓகே, எனக்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட் உட்கார்ந்தாங்கன்னா, ஓகே ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட், இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்னா சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ல கட் ஆஃப் ரேஞ்ச் எப்படி இருக்கு, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு. ஸோ பை த வே ஷூட் த ரெக்கார்ட். இதுக்கு வந்து பண்ணுறதுக்கு கோடிங் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யுவர் ஏஐ வில் டூ இட். நவடேஸ் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கான கோட் நாம தான் எழுதணும்னு சொல்லுவேன். பட் நவடேஸ் ஏஐ வில் ஹேவ் த ஃபுல் சப்போர்ட், ஓகேவா? பட் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வி வாண்ட் டு டீச் தம். பட் நம்ம இது வந்து ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம ரெடி பண்ணும்போது வி கேனாட் ஏபிள் டு சிட் அண்ட் தென் ஸ்டார்ட் டைப்பிங் ஆல் த கோட் லைன் பை லைன் நம்ம டைப் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. பட் யூ ஷுட் நோ ஹவு டு ஆஸ்க் த கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது, எனக்கு ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பார் கட் பண்ணி கொடுனா இந்த கோட், அந்த கோட் அழகாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த கோடை நீங்கள் ஒரு கிராஃப், ஒரு டெம்ப்ளேட் கோடு கிராஃப் வந்ததுக்கப்புறம்
You can decorate the code by adding new values or changing the colors. அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு 2 years முன்னாடி ChatGPT-க்கு முன்னாடி இதை நம்ம கோட் நாம தான் எழுதி ஆகணும். பட் இப்போ நீங்கள் ப்ராம்ப்ட் பண்ணீங்கன்னா இட் வில் கிவ் த ஆன்சர். அதை அழகாக காப்பி பண்ணி யூஸ் பண்ணால் போதும். பட் இட்ஸ் ஃபார் ஒன்லி நாட் ஃபார் லேர்னிங். நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். பட் லேர்னிங்க்கு we should start from scratch. Department wise பாருங்க. This is for not current year but previous year க்கு வச்சிருந்தேன். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு this is one kind of analysis. Just touch NLP என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன் நான். NLP is about natural language processing. ஓகேவா? natural language processing different purpose நம்ம யூஸ் பண்ணுவோம். For example நம்ம prompt பண்ணி கேக்குறோம்ல. We are asking some question by means of typing the keyword. ஓகேவா? அந்த keyword என்னவோ அது மாதிரி உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஓகேவா? இதை நம்ம பேசுறதை வச்சு நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். ஓகே, அப்ப அதுக்கான semantic meaning நமக்கு தெரியணும். Even for text also you want to understand the semantical. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது தான் உங்களுக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஒரு தனி ஏரியா. அது ஒரு 2 மினிட்ஸில் என்ன நியூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம், என்ன ஒர்க் பண்ணலான்றது மட்டும் சொல்கிறேன். தமிழ்லேயும் ஒர்க் பண்ணலாம். எனி லாங்குவேஜ், எனி நேட்டிவ் லாங்குவேஜ் யூ கேன் ஒர்க். ஓகே, 2 ஒர்க் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி வி பப்ளிஷ் திஸ் ஆர்டிகல் கிளாசிஃபைங் த கொஸ்டின். இப்போ நம்ம ப்ளூம்ஸ் லெவல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ளூம்ஸ் கொஸ்டின்ஸ். ப்ளூம்ஸ் கொஸ்டின். இப்போ ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா அது எந்த ப்ளூம்ஸ் நம்ம சொல்லுவோம். நம்ம அது 6 லெவல் இருக்கா? அப்ளையா, அனலைஸா, கிரியேட்டா, அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர், 6 லெவல்ஸ். அதாவது பேசிக் கேட்டகரி, லார்ஜ் அண்ட் ஹார்ட்ஸ் பண்ணாங்க. லோயர் ஆர்டர் திங்கிங், ஹையர் ஆர்டர் திங்கிங். ஓகேவா? ஸோ ஹவு கம் யூ ஐடென்டிஃபை த கொஸ்டின் வாஸ் அண்டர் லார்ஜ் ஆர் ஹார்ட்ஸ்? இந்த கொஸ்டின் அப்ளை, இந்த கொஸ்டின் கிரியேட், இந்த கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட், இந்த கொஸ்டின் நாலேஜ் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? மீனிங் எப்படி நம்ம சொல்லுவோம்? ஒரு கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடி காமிக்கிறேன். ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஆக்ஷன் வேற ஆக்ஷன் ஒர்க். ஓகே, மேக்ஸிமம் ஆக்ஷன் ஒர்க் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்ம அதுக்குள்ள ஒரு ப்ரீ டிஃபைன்ட் ரூல் இருக்கா? ஸோ ப்ளூம்ஸ் டிஃபைன்ட் தி செட் ஆஃப் ரூல்ஸ் saying that this question was come under analysis, this question was come under apply. இதில் இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. இந்த கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்ளையாகவே இருந்தாலும் அது நாலேஜ் தான் வரும். இந்த கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அவன் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண கொஸ்டின் தான் திருப்பி நீங்கள் கொஸ்டினாக கேட்குறீங்க. அப்போ அந்த கொஸ்டின் வந்து ஈவன் தோ இட் இஸ் அப்ளை, இட் இஸ் கம் அண்டர் நாலேஜ். இந்த பார்ட்டை விட்டுருக்கு, இது வேண்டாம். நம்ம அஸ்யூம் தட் the question was not
taught in the classroom. எல்லாமே ஒரு நியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸா இருக்கு. அப்ப பண்ணும்போது there are some predefined rules, ஓகேவா? அந்த ரூல்ஸை டிஃபைன் பண்ணும்போது தான் நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். Okay, one of the application of natural language processing is how come I say that this question belongs to this Bloom's category. Okay. So அதுக்கான கோட் தான் இது. ஓகேவா? I have some set of questions, ஒரு 2000 questions இருக்கு என்கிட்ட. ஓகேவா? 2000 மேலே இருக்கும் with different category. I already classified the questions like this. Analyze ஒரு 416 क्वेश्चन இருக்கு. Apply 413. Like that up to understand எனக்கு 413 क्वेश्चन. இந்த क्वेश्चन நான் ஒரு क्वेश्चन பேக்கா எடுத்து வச்சிட்டேன். இந்த क्वेश्चन என்ன பண்ணலாம் நான் I label the question, see evaluate apply create understand இப்போ இந்த क्वेश्चनக்கு I am checking for the distribution of text length. எல்லா क्वेश्चन ஒரு ஆவரேஜ் ஒரே ரேஞ்சில தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எதுவுமே வந்து எனக்கு அவுட்லைன் இல்லை, எல்லா கொஸ்டினும் ஒரு அக்செப்டபிள் ரேஞ்சில் தான் எனக்கு இருந்துச்சு. ஓகே, அப்புறம் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் த காமன் வேர்ட்ஸ் அவுட் ஆஃப் த எடுத்தீங்கன்னா என்னோட கொஸ்டின் செட்னு எடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு தனி தான் எடுக்க முடியும். இஃப் யூ ஆர் டேக்கிங் ஆர்கிடெக்சர் சப்ஜெக்ட் மீன்ஸ் ஆர்கிடெக்சருக்கு எனக்கு தனி ஒரு செட், நெட்வொர்க் தனி. ஸோ இந்த செட்டில் எனக்கு என்னென்ன காமன் வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஐடென்டிஃபை பண்ணேன். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் தி காமன் வேர்ட்ஸ். Okay, so common words in the corresponding question set. The common எல்லா கொஸ்டின்லயுமே இருக்கும், அதனால அது அதிகமா இருக்கு. ஓகேவா? லீஸ்ட்னா வந்து ஸ்டெப்ஸ்ங்கற கொஸ்டின் ரொம்ப ரேரா தான் இருக்கு. இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டின் 100th கொஸ்டின் என்ன பாரு, அனலைஸ் த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் டு ரீகன்ஸ்ட்ரக்ட் ஹிஸ்டாரிக்கல் events. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஐ எம் ஃபாலோயிங் தி ஸ்டெப்ஸ். என்னன்னா அது டேட்டா கிளீனிங்க்கு என்ன பண்ணால் HTML டேக்ஸ் தான் ரிமூவ் பண்ணிடுவேன், URL அட்ரஸ் தான் ரிமூவ் பண்ணிடுவேன், ஏன்னா அதெல்லாம் தேவையில்லை எனக்கு. அதே மாதிரி அக்செப்டட் கேரக்டர்ஸ் தான் ரிமூவ் பண்ணிடுவேன், பங்க்சுவேஷன்ஸ் எனக்கு தேவையில்லை, அண்ட் தென் irrelevant கேரக்டராக இருந்துச்சுன்னா எனக்கு தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஒயிட் ஸ்பேஸ் தான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஏன்னா நான் ட்ரைன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் எனக்கு அன்வான்டட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு கோட் எழுதிட்டு நான் ஐ ஹேவ் த எக்ஸாக்ட் டேட்டா. ஓகேவா? கொஸ்டின்ஸ் எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். And then கொஸ்டினோட ஆவரேஜ் டெக்ஸ்ட் லென்த், எல்லா கொஸ்டினோடைய ஒரு லென்த் ஆஃப் த கொஸ்டின் வந்து 46, ஆவரேஜா கொஸ்டினோட டெக்ஸ்ட் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 46 இருக்கு. Now here I am using fast text வந்து 108 coding. Okay, gradient reductive unit சொல்லிட்டு that is a model. Okay, அந்த மாடல் யூஸ் பண்ணிட்டு I am define the matrix. Okay, பண்ணிட்டு ஸோ wood பார்த்தீங்கன்னா 1 different 2 ஒரு கொஸ்டினில் ஒரு இதுக்கு பார்த்தோம்னா ஐ எம் ஆடிங் த வெயிட் ஃபார் த கொஸ்டின் which was done by using the support of fast text. Okay, ஸோ இதில் அவுட் ஆஃப் திஸ் 327 ஒரு எம்பெடட் மேட்ரிக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா? இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து வேர்ட் எடுத்ததுக்கப்புறம் யூ வாண்ட் டு டிஃபைன் த எம்பெடட் மேட்ரிக்ஸ். இந்த எம்பெடட் மேட்ரிக்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணிருக்கா, the range of dimension of 3207 which is number of questions. Okay, and then 100 is the total. ஏன்னா ஆவரேஜ் லென்த் நான் 46 னு சொன்னேன்ல. ஓகேவா? நான் 50 செட் பண்ணி பார்த்தேன், பட் எரர் எனக்கு டிஃபரெண்டா வந்ததால ஐ மேக் இட் as 100. ஓகேவா? 100 செட் பண்ணிட்டு இதான் அந்த எம்பெடட் மேட்ரிக்ஸ், வேர்ட் எம்பெடிங் மேட்ரிக்ஸ். ஓகேவா? இதை பார்த்து நம்மளால இது விசுவலைஸ் பண்ண முடியாது, பட் after that I am assigning value for each text. அந்த ஒரு क्वेश्चन இப்ப பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2140ங்கிறது ஒரு வேல்யூ. அந்த क्वेश्चனுக்கு இந்த क्वेश्चन செட்ல I am assigning one value. இது யார் பண்ணுவான்னா அந்த fast text one got GRE சொன்னல, அதை பேஸ் பண்ணி I am assigning one value. ஓகேவா? instead of representing the form of text I am representing the form of values. ஓகேவா? so 2140 1150 1105 3031 அப்படின்ற மாதிரி வேல்யூ செட் பண்ணிட்டேன். So since I want to make it as இது வந்து ஜாக் அரே மாதிரி இருக்கா, அரே வந்து ஜாக் அரே மாதிரி இருக்கும், எனக்கு ஈவனா எனக்கு வேணும்ன்றதுனால எம்டிஆர் இருக்கிறது எல்லாத்தையும் நான் 0 கொடுத்துட்டேன். 0 கொடுத்துட்டு I have a embedded matrix like this. Now based on this one I am applying and try with two different model, LSTM model GRE model கொடுத்துட்டேன். LSTM மாடல் யூஸ் பண்ணி மாடலை ட்ரை பண்ணனா எனக்கு இந்த மாதிரி கிடைச்சு. அதாவது LSTM மாடல் இதோட அக்யூரசி, அதாவது இந்த ப்ரௌன் கலர் இருக்கு பாத்தீங்களா, இது வேலிடேஷன் அக்யூரசி, இது ட்ரெய்னிங் அக்யூரசி. அதே மாதிரி இது
ட்ரைனிங் லாஸ் அண்ட் வேலிடேஷன் லாஸ். இது எல்எஸ்டிஎம். இதே நம்ம ஜிஆர்யூ பண்ணும்போது இதே டெக்னிக் ஜிஆர்யூல எனக்கு வந்து பார்த்தோம்னா டோட்டலாக டிஃப்ரெண்டாக கிடைச்சது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா, வேலிடேஷன் அக்யூரசிக்கும் ட்ரைனிங் அக்யூரசிக்கும். பட் இங்கே சம்வாட் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, இந்த மாடல் இதுதான் மாடல். இந்த மாடல் பில்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாடல் என்ன சொல்லணும்னா, நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா அந்த கொஸ்டின் என்ன ப்ரூஃப்ஸ் லெவல்னு சொல்லும், அப்ளை அனலைஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஐ பில்ட் அ மாடல், ப்ரீ ப்ராசஸ் பண்ணி டேட்டாவை க்ளீன் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டுக்கும் நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணி அந்த ஜிஆர்யூ அப்ளை பண்ணி கிரேடட் யூனிட் யூஸ் பண்ணி அந்த மாடல் யூஸ் பண்ணி ஐ டெவலப் அ மாடல். இப்போ இந்த மாடல் வந்து புதுசாக ஏதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்தீங்கன்னா இப்போ சே இது அனலைசிஸா இல்லை அப்ளையான்னு சொல்லிடுது. இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது, இது ஓகேவா இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிறது. மாடல் சொல்லுது, மாடல் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்குமா? ஏன்னா இந்த பார்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் சேலஞ்சே நமக்கு. மாடல் சொல்றது கரெக்டா நம்ம தெரியாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபார் சப்போர்ட்டட் வேல்யூஸ் இப்போ ரேண்டமாக கொஸ்டின் நான் கொடுத்தேன். ஒரு 20 கொஸ்டின்ஸ் define the importance of privacy rights something கொடுத்தனா it says that the question was belong to a value. அதே மாதிரி prepares that quote from some quote the article in some question. ஓகே, ஒரு கொஸ்டினா இருந்து இந்த கொஸ்டின் ப்ரிப்பேர்ஸ்ன்றதுனால it will say the remember கொடுத்திருக்கிற கண்டென்ட் வந்து ப்ரீஃபேஸ்ன்ற போது அது rememberன்னு சொல்லுது. அதே மாதிரி how many loop statements available in C++, which is come under evaluate பண்ணதனா சொல்ல முடியும். நம்ம இது மாடல் predict பண்ணி கொடுத்தது. பட் மாடல் predict பண்ணி கொடுத்தது கரெக்ட்டா இல்லையா நம்மளால சொல்ல முடியாது. So for that again what I did is expert opinion. இப்போ இந்த சப்ஜெக்ட்ல ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களா, அப்ப அந்த எக்ஸ்பர்ட்ஸ் இன்புட் வாங்கிட்டு எக்ஸ்பர்ட் 1 என்ன சொல்றாங்க, எக்ஸ்பர்ட் 2 என்ன சொல்றாங்க, எக்ஸ்பர்ட் 3 என்ன சொல்றாங்க, 5 எக்ஸ்பர்ட் மாடல் என்ன சொல்லுது, NLP மாடல் என்ன சொல்லுது, 5 எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க. ஐ அம் கம்பேரிங் ஆல் தி 6 ஆன்சர்ஸ். ஓகேவா, இப்போ ஒரு क्वेश्चन வந்து பார்த்தோம்னா எல்லாரும் 5 எக்ஸ்பர்ட்மா அனலைஸ் சொல்றாங்க, மாடல் என்ன சொல்லுச்சு, 5 பேருமே அப்ளைன்னு சொல்றாங்க. சில क्वेश्चन டிஃபர் ஆகும் பாருங்க. 16th क्वेश्चन பாத்தீங்கன்னா சிலர் அப்ளைன்றாங்க, 2 பேர் அப்ளை, 3 பேர் கிரியேட். ஸோ அப்போ அந்த மாடல் என்ன சொல்லுச்சு. ஸோ இந்த கிராஃப் நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது 80%, அதாவது மாடலோட அக்யூரசி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்டோட அப்படின்னா வந்து 80%. 80% 20 கொஸ்டின்ல 16 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ஓகே. பட் 4 கொஸ்டின் வந்து தேர் இஸ் a difference of opinion with respect to expert. அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எக்ஸ்பர்ட் குள்ளேயே இருக்கு. மாடல் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகல, எக்ஸ்பர்ட் ஆல்சோ கெட் கன்ஃபியூஸ். ஸோ இந்த இன்புட்டை மறுபடியும் உள்ள ஆட் பண்ணி ஏன் அதை சொல்றாங்கன்னு அனலைஸ் பண்ணி அகைன் வி வாண்ட் டு அந்த பார்ட் பண்ணேன். அகைன் வி வாண்ட் டு ரீட்ரேட் த மாடல் இன் டிஃப்ரெண்ட் மாடல். மேபி அந்த மேட்ரிக்ஸ் வேல்யூ தப்பாக இருக்கலாம், இல்லை அங்கே ஏதாவது வேல்யூ சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம், இல்லை 104 8 படி பதிலாக வேறு ஏதாவது 8 படி யூஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் நேச்சுரல் லாங்குவேஜ். ஸோ டேட்டாவை நம்பராக மாற்றிட்டு நம்பரை மாடலாக பில்ட் பண்ணி மாடலாக வச்சு நம்ம ட்ரைன் பண்ணலாம். ஓகேவா, திஸ் இஸ் ஒன் பார்ட். இது நம்ம தமிழ்லையும் பண்ணலாம். ஒன் மோர் ஒர்க்கு, இப்போ நம்ம நியூஸ் ஆர்டிகல்ஸ் இருக்குல்ல, எனக்கு இப்போ இன்னைக்கு டேட்டில் 22/8/2025 எனக்கு ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு நியூஸ் பேப்பர், அதாவது மோஸ்ட் செல்லிங் நியூஸ் பேப்பர். இப்போ நம்ம ஊர்னா ஒரு எக்ஸாம்பிள் 25 எடுத்துக்கலாம். ஓகேவா, அது மாதிரி கேரளாவில் மோஸ்ட் செல்லிங் ஆர்டிகல் நியூஸ் பேப்பர் ஒன்று இருக்குமா. ஸோ இருக்கிற அத்தனை ஸ்டேட்லையும் நியூஸ் பேப்பர் எடுத்துக்கலாம். எல்லா நியூஸ் பேப்பரும் எனக்கு இமேஜாக கிடைச்சிச்சு. ஓகேவா, அந்த இமேஜை என்ன பண்ணலாம், ஐ கேன் ஃபீட் டு சம் டேட்டா. இந்த டேட்டில் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர், அது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் இமேஜாக நான் வச்சுக்கேன். இந்த இமேஜை டெக்ஸ்ட்டாக முதல்ல கனெக்ட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட்டாக கிடைச்சதுன்னா இன்னும் ஈஸி. இமேஜாக இல்லாமல் டேட்டா டெக்ஸ்ட்டாகவே உங்களுக்கு கிடைச்சதுன்னா இன்னும் ஈஸி. ஓகேவா, டெக்ஸ்ட்டாக நமக்கு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வச்சு என்ன பண்ணோம்னா வி வாண்ட் டு ப்ராசஸ் த கரஸ்பாண்டிங் டெக்ஸ்ட். ஓகே, என்ன பண்ணலாம்னா ஒரு ஒர்க்கு பார்ட்டாக தான் இருக்கிற ஒர்க்கு என்ன பண்ணலாம்னா இப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஐ காட் த டேட்டா ஓகே ஃபார் ஆல் த ஸ்டேட் நியூஸ். ஸ்போர்ட்ஸ் நான் கொடுத்தேன்னா
it will extract the information of scores of all the state. எனக்கு எடுத்து அது கன்வெர்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட் அனுப்பும். ஏதாவது ஒரு கீவேர்ட் கொடுப்பீங்களா? ஸ்போர்ட்ஸ் கொடுக்க வேணாம், இல்லை எனக்கு ஏதாவது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க. எல்லா ஸ்டேட்லையும் டெம்பிளை பற்றி நியூஸ் வந்திருக்காது. ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் நியூஸ் டெம்பிள் வந்து டெம்பிள்னா ஒரு லாங்குவேஜில் ஒரு மாதிரி மீன் பண்ணுவாங்க. இப்போ தமிழில் கோயில் இருக்கும், கேரளாவில் வேறு மாதிரி இருக்கும், மலையாளத்தில் வேறு மாதிரி இருக்கும், தெலுங்கில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அதை கன்வெர்ட் பண்ணுவோம். சிஸ்டம் should convert from one language to other language and search the corresponding news in all the language. Simple information, simple searching தான். எடுத்து அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எனக்கு fetch to the output. ஓகே, இது என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னா ஆர்டிகல் பேஸ், இது கீவேர்ட் பேஸ் சர்ச் பண்ணுவாங்க. உள்ள இருக்க ஆர்டிகல் கண்டென்ட் பேஸ் பண்ணி சர்ச் பண்ணாங்க. ஜஸ்ட் கமெண்ட் ஆல்சோ நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதுக்கு இன்டர்வல் மீனிங் எடுக்கணும்னா இந்த மாதிரி லைப்ரரிஸ் நிறைய இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேர்டோட மீனிங், தமிழ் வேர்டோட மீனிங், இதுக்கு லைப்ரரி என்னன்னா இந்த லைப்ரரி டியூட்டர் இருக்குல்ல, காஸ் லைப்ரரி. இப்போ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன்னா, இப்போ அணங்கு அப்படின்னா அணங்குக்கு தமிழில் என்ன மீனிங், என்ன இங்கிலீஷில் இருக்கு என்ன, இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜுக்குமே இருக்கு. எல்லா லாங்குவேஜுக்குமே இந்த லைப்ரரிஸ் அவைலபிளாக இருக்கு. வாட் வி வாண்ட் டு டு இஸ் வி வாண்ட் டு மேப் அக்கார்டிங்லி. ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு, ஹியூஜ் செட் ஆஃப் லைப்ரரி. ஒரு வேர்டு எடுத்தீங்கன்னா அந்த வேர்டுக்கு தமிழில் என்ன, மலையாளத்தில் என்ன, தெலுங்குல என்ன, ஓகேவா, அந்த அந்த ஆண்டாலஜி நீங்கள் டெவலப் பண்ணணும். நம்ம டெவலப் பண்ணோம்னா we can work with different projects. நிறைய ப்ராஜெக்ட் ஓப்பன் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் இன்ஸ்டண்ட்டாக கனெக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்லாம் இருக்குது. ஸ்டில் இட் இஸ் இன் ஓப்பன் ரிசர்ச். நோ ஒன் வாஸ் பில்ட். பேசுகிறாங்கல்ல, பேசுகிறத லைவாக எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும், லைவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வாஸ் ஸ்டில் ஓப்பன். என்னென்னா பார்லிமெண்ட்டில் பேசுகிறாங்கல்ல, ஒருத்தரும் பேசுகிறதும் ஒரு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. பட் அங்கே புரியுறது வந்து புரியாது. அவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டை வாங்கி டைப் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி ஒருத்தர் கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாரு. பட் வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் இஸ் when I started to speak, இப்போ I speak in தமிழ் நான் பேசுகிறேன்னா அங்கே எல்லா லாங்குவேஜும் உட்காந்துருப்பாங்க, தமிழ் தெலுங்கு எல்லாம். அவங்க தமிழ் கிளிக் பண்ணாங்கன்னா கீழே தமிழ் எனக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். தெலுங்கு கொடுத்தோன்னா நான் என்ன பேசுகிறேன் தெலுங்குல ட்ரான்ஸ்லேட் ஆகிடும். ஜஸ்ட் கம் அண்டர் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸ். ஸோ என்எல்பி நான் ஜஸ்ட் டச் மட்டும் தான் பண்ணேன், நான் டீட்டெயிலாக இது எடுக்கல, டைம் இல்லை, ஆல்ரெடி அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. சரிங்களா? Any questions?